ஸோ இன்றைக்கும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பிசாசினுடைய கண்ணி. இந்த வார்த்தையை சொல்லுங்கள், பிசாசின் கண்ணி. கண்ணின்னா என்னது? ஆண்டவர் தான் தெரியும். அல்லேலூயா. கண்ணின்னா என்னம்மா? அதான் இந்த படத்தில் பாருங்க, ஒரு வேடன் என்ன பண்ணுறான், ஒரு குருவியை பிடிப்பதற்கு என்ன வைக்கிறாங்க? கண்ணி வைக்கும். நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்? பொரியா? என்ன சொல்லுவீங்க? பொறி வைக்கிறதா? இங்கே என்ன சொல்லுவாங்க? பொறி தான். அணில், குருவி இதெல்லாம் பிடிப்போமே, என்ன சொல்லுவாங்க? பொறி தான். எலியெல்லாம் பிடிக்கிறது பொறி தானே அது. வேறு என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரி, பைபிளில் அது என்ன போட்டிருக்கு? கண்ணி. கண்ணின்னா என்னது? அது அந்த பறவையை பிடிக்கணும் அப்படின்னா வேடன் அதுக்கு கண்ணுக்கு மறைச்சி ஒரு பொரியை செட் பண்ணிடுவார். இது கரெக்டாக அதில் போய் கால் வைக்கும் பொழுது அதுக்கு சரியான அந்த உணவை கொடுத்து அது பக்கத்தில் வர வைப்பாங்க. அந்த வேடன் அதை பார்க்காது, அந்த கண்ணியை அது பார்க்காது. அது இப்போ என்ன செஞ்சுக்கும்? மாட்டிக்கும். பிசாசினுடைய கண்ணி. இந்த வார்த்தையை சொல்லுங்கள், பிசாசின் கண்ணி. அல்லேலூயா. சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மைக்கில் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுகுவது முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வரல? சரி, யூதாசை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். 12 சீஷர்களில் இவனும் ஒருத்தன். ஆண்டவர் இவனையும் தம்முடைய சீஷனாக செலக்ட் பண்ணார். இவன் மேலேயும் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். 12 சீஷர்களில் ஒரு சீஷன் நம்ம இந்தியாவுக்கு வந்தார். விசேஷமாக நம்ம சென்னைக்கு வந்தார். யார் சொல்லுங்க? யாருமா? பின்னாடி சொல்லுங்க. யார் வந்தா? 4 மணிக்கு வந்தீங்களா? யார் வந்தா? தோமா வந்தார். சரி, அப்போ இயேசுவின் 12 சீஷரில் ஒரு ஆள் ஆண்டவர் இங்கே விட்டார். எவ்வளோ பாக்கியம் நம்ம இந்தியா தேசத்துக்கு. அல்லேலூயா. நீங்கள் கேரளா இந்த பக்கம்லாம் போனீங்களா, தோமா கட்டி ஆலயம் இருக்குது, சர்ச் இருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் உள்ள அந்த பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் அந்த மெத்தட்லேயே கட்டியிருப்பார். நம்ம இதுலேயும் தமிழ்நாட்டிலையும் ஒரு இது இருக்குது, அறப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அங்கெல்லாம் போய் பார்க்கணும். சரி, அப்போது அது பாருங்கள், இன்றைக்கும் அந்த கட்டடங்கள் அது இருக்கிறது. இப்போ இந்த யூதாஸ், இந்த 12 ஒருத்தன், இவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். கடைசியில் இவனு ஆண்டவரை காட்டி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இவன் பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறான், ஆண்டவரை எப்போ காட்டி கொடுக்குறோன்னு. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இது நடக்குது, பஸ்கா பந்தி அது ஆசரிக்கப்படும் பொழுது இயேசு என்ன பண்ணார்னா, அந்த பஸ்கா இரவில் அவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு முந்தின நாள் இரவில் சீஷர்களுடைய காலை அவர் கழுவ ஆரம்பித்தார். அல்லேலூயா. சீஷருடைய காலை இயேசப்பா என்ன பண்ணாங்க? கழுவினார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த கால்களை இயேசு கழுவினார். அல்லேலூயா. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு யூதனுடைய வீட்லேயும் இந்த பொருட்கள் வைத்திருப்பாங்க. இது வாசலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேசின், ஒரு கப்பு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் வெளியே அந்த கெஸ்ட்டை அவங்க எப்படி கனப்படுத்துவாங்க அப்படின்னா,
அவர்களை உட்கார வச்சு இந்த மாதிரி பேசினில் அவருடைய கால்களை வைத்து அந்த காலை நல்லா கழுவி பிறகு தான் அவர்களை வீட்டுக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அல்லேலூயா. அந்த காலை கழுவுறது யாருன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க கிடையாது, அவங்க வீட்டில் இருக்கிற அடிமைகள் கழுவுவாங்க. காலை யார் கழுவுவா? அடிமைகள் தான் கால் கழுவுவாங்க. அப்போ கால் கழுவுற வேலை அடிமைகள் செய்வாங்க. அப்போ அவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சீஷருடைய காலை கழுவினார். அதனால தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் 2 விதமான சுத்திகரிப்பு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியத்திற்கு ஒருவனை செலக்ட் பண்ணும் பொழுது இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய இடது பக்கத்தில் பார்க்கும் பொழுது முதல்ல அந்த ஊழியத்துக்கு ஆர்டைன் பண்ணுவாங்க. ஆர்டினேஷன் சொல்லுது. ஆர்டைன் பண்ணும் பொழுது அந்த ஊழியத்துக்குன்னு தெரிந்தெடுக்கும் பொழுது அவங்க மேலே தண்ணி ஊற்றி அவங்க முழுவதும் அவங்களை கழுவி சுத்திகரிப்பாங்க. அல்லேலூயா. உதாரணமாக நம்ம குளிக்கிற மாதிரின்னு வைங்களேன், முழுவதும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆர்டைன் பண்ணுவாங்க. அப்படி தண்ணி ஊற்றி அவங்கள சுத்திகரித்து ஊழியத்துக்கு இவன் தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓயாமல் என்ன பண்ண மாட்டாங்க? குளிப்பாட்ட மாட்டாங்க. ஓயாமல் என்ன மாட்டாங்க? தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு தடவை தான் முழுவதுமாய் சுத்திகரிக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு எப்பெல்லாம் அந்த தேவாலயத்துக்குள்ளே இல்லைன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இல்லைன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்களோ அவர்கள் தங்களுடைய கைகளையும் கால்களை மட்டும் கழுவினால் போதும். கைகளையும் கால்களையும் கழுவினால் போதும். அதை வலது பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி கை கழுவுற வெண்கல தொட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவுவாங்க. சரி, அப்போ எத்தனை விதமான கழுவுதல் இருக்குது பழைய ஏற்பாட்டில் சொல்லுங்கள்? 2 விதமான கழுவுதல் இருக்குது. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் என்ன, அப்போ தான் நீங்களும் தூங்க மாட்டீங்க, நானும் தூங்க மாட்டேன். 2 விதமான கழுவுதல் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, முதல்ல ஊழியத்துக்கு வரும்பொழுது முழுவதுமாய் தண்ணீர் ஊற்றி அவர்கள் கழுவப்படுவது. 2வது அனுதின கழுவப்படுதல். 2வது என்னது சொல்லுங்க? அனுதினமும் கழுவப்படுதல். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, அனுதினமும் கழுவப்படுதல். இந்த அனுதினமும் கழுவப்படுறது ரொம்ப முக்கியம். இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அப்படின்னு சொல்கிற நம்ம ஆண்டவரால் அழைக்கப்படுவங்க. இந்த நமக்கும் இதே மாதிரி 2 கழுவுதல் இருக்குது. ஒன்று என்னன்னா, தண்ணியில் முழுகி நம்ம ஞானஸ்தானம் எடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டோம் பாருங்க, அது நமக்கு நடந்த முதல் கழுவுதல். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்னு எதிர்பார்த்தேன், சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. ஏமா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் தன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் பிறந்தீங்க பாருங்க, அது ஒரு மறுபிறப்பு, அது ஒரு புது பிறப்பு. அது என்ன பிறப்பு? அது ஒரு மறுபிறப்பு. இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறக்கணும். அப்போ நிக்கோதேமு கேட்டார், அது எப்படி மறுபடியும் பிறக்குது? நான் மண்ணுக்குள்ளே போகிற ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ எங்கள் அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே போய் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கணும். இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது ஒரு வாட்டி தான் நடக்கும் நம்ம லைஃப்பில். எத்தனை வாட்டி நடக்கும் சொல்லுங்கள்? முழு வாழ்க்கையிலும் ஒருக்கா தான் நடக்கும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது ஒரே வாட்டி தான். அல்லேலூயா. ஆனால் அதோட இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம முடிச்சிடறோம். அதுக்கு அதை போல ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, அனுதினமும் கழுவப்படுதல். சொல்லுங்க, அனுதினமும் கழுவு. இந்த அனுதினமும் கழுவப்படுறதுல எப்படி ஆண்டவர் நம்மளை கழுவுறார்? அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மளை அனுதினமும் கழுவுறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியினால் அனுதினமும் நம்மளை கழுவுறார். 3வது அவருடைய வார்த்தையினால் அனுதினமும் கழுவுறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எதனால் கழுவுறார்? பரிசுத்த இரத்தத்தால் கழுவுறார். 2வது பரிசுத்த ஆவியினால் கழுவுகிறார், அவருடைய வார்த்தையினால் கழுவுகிறார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிக்கிறான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. வசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் கழுவுறது. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில், இயேசு வாழ்ந்த நாட்களில்
ஒருவன் என்னதான் குளித்து விட்டு இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அவனுடைய காலை கழுவாமல் அவன் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஆக்சுவலாக. ஹல்லேலூயா. அதுதான் அந்த முறை. ஏன்னு சார் வெளியே போகும்போது அது பாலைவனமான இப்பகுதி, நிறைய டஸ்ட்டு, நிறைய அசுசங்கள் அந்த காலில் படுறது போல இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். நம்ம உருவட்டி மறுபடியும் பிறந்தாலும் தினமும் இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது அநேக நபர்களை பார்க்குறோம், ஒவ்வொரு இடத்துக்காக போகிறோம், ஒவ்வொரு இடங்களுக்காக சுற்றிட்டு வர்றோம். ஹல்லேலூயா. நம்ம சரீரம் அசுசமாகிறது, அதாவது அந்த மாம்சக்கிரியை மறுபடியும் நமக்குள்ள எழும்புது. ஆத்மா மறுபடியும் அசுத்தமாகிறது, ஆவி மறுபடியும் அசுத்தமாகிறது. என்னங்க, நம்ம ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருக்கா பிறந்தாச்சு, மறுபடியும் எப்படி அசுத்தமாகுது? அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. இந்த உலகம் அப்படி நம்மளை அசுத்தப்படுத்திடும். அப்போ ஒரு மனுஷன் தினமும் தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்காமல் விட்டுட்டான், ஒரு மனிதன் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் கண்ணியில் போய் சிக்கிக்கொள்வான். ஹல்லேலூயா. அந்த மனிதன் எங்கே போய் சிக்கிக்கொள்வான்? கண்ணியில் போய் சிக்கிக்கொள்வான். நல்லா கவனிங்க. தினமும் உங்களை கர்த்தருடைய ஆவியினால், வார்த்தையினால், வசனத்தால் நீங்கள் கழுவாட்டாலே நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு பிசாசு ஒரு கண்ணி வச்சிருக்கிறான், அதுக்கு நேராக உங்களை இழுத்துட்டு போகிறான் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். என்பதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இந்த யூதாசை ஆண்டவர் சுத்திகரிக்க முயற்சி பண்ணார். நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார். யோவான் 15:3 சொல்வார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். 12 பேரையும் உட்கார வச்சு தான் உபதேசம் பண்ணார். அந்த 12 பேரில் 11 பேர் எப்படி ஆயிட்டாங்க? சுத்தமாயிட்டாங்க. அந்த 11 பேரும் சுத்தமாயிட்டாங்க. இயேசு அவர்களை சீசர்களாய் தெரிந்து கொள்ளும் முன்பாக அவங்க வாழ்க்கை அசுத்தமாக இருந்தது. அவங்க வாழ்க்கை ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை, பாவிகளாய் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுக்கு சீசர்களாய் மாறி ஒவ்வொரு நாளும் 3 வருஷம் உபதேசத்தை கேட்க 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 அவருடைய வாழ்க்கை சுத்தமானது. ஆனால் 3 வருஷம் ஆண்டவருக்கு உபதேசத்தை கேட்ட பிறகும் ஒருத்தன் சுத்தமாகவே இல்லை. காரணம் என்னன்னா, அவன் வாழ்க்கையில் அனுதின சுத்தம் நடக்கலை. என்ன நடக்கலை? அனுதின சுத்தம் வாழ்க்கையில் நடக்கலை. இயேசு சொல்றார், உங்களில் நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் நீங்கள் எல்லாரும் சுத்தமாக அல்ல. ஹல்லேலூயா. அதாவது எப்படி சொல்றாருன்னா, அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், ஆகிலும் நீங்களும் சுத்தமாக தான் இருக்கிறீங்க, ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஹல்லேலூயா. சரி, அப்போ இன்னைக்கும் நம்ம அநேகருடைய நிலைமை இப்படி தான் இருக்கு. நல்லா கவனிங்க. இயேசு நமக்காய் பரலோகத்திலிருந்து பூலோகம் வந்துட்டார், அடிமையின் ரூபம் எடுத்தார், நம்மளை கழுவ வேண்டிய எல்லா வேலையும் அவர் செய்தார். ஆனாலும் நம்ம இந்த சில பாவத்தை விட்டு மனம் திரும்பாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடிமையின் ரூபம் கூட எடுத்தாச்சு. ஆனால் இன்னும் நிறைய பாவத்திலிருந்து நமக்கு விட மனசு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பாவம் நம்ம ரொம்ப இனிமையாக நினைக்கிறோம், இன்பமாக நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அது பிசாசு உங்களுக்கு வைத்த ஒரு கண்ணி. பிசாசு உங்களுக்கு வைத்த என்னது? கண்ணி. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் விளக்க சொன்னதை இல்லைன்னா, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த வசனத்துக்கு புறமான ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் இன்னும் விளக்காமல் வச்சுருந்தீங்கன்னா
அது உங்களுக்கு ஒரு கண்ணி. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்க காலுக்கு வச்ச ஒரு கண்ணி பிசாசு. பிசாசு உங்க காலுக்கு வச்ச ஒரு கண்ணி, ஒரு பொறி. நீங்க அதுல நிலைத்து இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சிக்கிடுவீங்க. நீங்க அதுல நிலைத்து இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் என்ன ஆயிடுவீங்க? சிக்கிக்கொள்வீங்க. எனவே இந்த முதலாவது இந்த ஜெபத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டிய என்னன்னா, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணியில் போய் சிக்கி கொள்ளணும்னு சொல்லி பிசாசு எதையெல்லாம் என் வாழ்க்கைக்கு முன்னாடி வைத்திருக்கிறானோ அது எல்லாவற்றையும் நான் என் வாழ்க்கையை விட்டு அகற்றிவிட, நான் தெளிவடைய எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மரியாள் அப்படின்னு ஒரு அம்மாவை குறித்து பார்க்குறோம். அந்த அம்மா இயேசுவுக்கு பாதத்தில் நலதம் என்ற தைலத்தை ஊற்றினார்கள். என்ன தைலம் ஊற்றினாங்க? நலதம். இந்த நலதம் என்ற தைலத்தை ஊற்றும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு ஆளுக்கு கேஸ் ஸ்டவ் எரிஞ்சுது. அந்த ஆள் யாரு? யூதாஸ். யூதாஸுக்கு என்னாச்சு? வயிறெல்லாம் எரியுது. பாவி மோவா, 300 தினாரி பணத்தை என்ன பண்ணிட்டா? உடச்சி ஒரே நிமிஷத்தில் மண்ணோடு மண்ணாக்கிட்டாலே. இப்போ நீங்கள்லாம் நினைக்கிறேன் 300 ரூபா தானே, அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். அன்னைக்குள்ள காலத்துக்கு நம்ம கணக்கு போட்டா இந்த 300 தினாரி என்று சொல்வது ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு கார்பெண்டருக்கு ஒரு நாள் சம்பளம். யாருக்கு சம்பளம் சொல்லுங்க? அனுபவம் நிறைந்த, சும்மா இது இல்லை, நல்ல ஹைடெக் பில்டிங்கில் போய் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு, இன்னைக்கு சாதாரண ஒரு கார்பெண்டருக்கு எவ்வளோ ரூபா சம்பளம்? 1000 ரூபாயா? இன்னைக்கு ஒரு நாள் 1000 ரூபா சம்பளம். எனக்கு தெரியும், எங்கள் ஊரில் அப்படி 1000 ரூபா சம்பளம். ஒரு கார்பெண்டருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை, எவ்வளோ ரூபா சம்பளம்? 1000 ரூபா சம்பளம். அது இல்லை, அதை விட ஒரு ஹைடெக் பில்டிங்னா இருந்ததுன்னா முக்கியமான வேலைகள் அவங்க கையில் கொடுப்பாங்க. அவங்க பேர் கிரீக்கில் டெக்டானா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது சாதாரண, நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு நாள் கூலின்னு. அது இந்த வயலுக்கு போய் அந்த கூலி கிடையாது. அந்த கிரீக் வேர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேலை செய்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு நாள் கூலி. அல்லேலூயா. அதுதான் ஒரு பணம். அப்போ 300 பணம்னு சொல்லும் பொழுது நான் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வருது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்ச ரூபா? 300 நாள் ஒரு மனுஷன் வேலை செஞ்சு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா சம்பாதிச்சிருக்கணும்? கர்த்தருக்கு தான் தெரியும். 2000 ரூபாயா? ஏங்க, 300 நாள் வேலை செஞ்சு 10 லட்ச ரூபானா ஒரு நாள் எவ்வளோ ரூபா வந்திருக்கும்? ஒரு 2000, 1500. நம்ம எனக்கு கணக்கு தான் போட்டு பார்க்கணும். சரி, போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு தைலம், அந்த தைலம் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் ஆராய்ச்சி பண்ணல, அதனால் என்கிட்ட கேட்கக்கூடாது, அதனால தான் முன்கூட்டியே சொல்கிறேன் ஆராய்ச்சியாளர்னு. ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறான்னா, இமயமலையில் இருக்கிற ஒரு மருந்திலிருந்து, ஒரு செடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எண்ணெயாக அது ஒட்டகத்தில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால தான் அது அவ்வளோ காசு, 10 லட்ச ரூபா. அந்த ஒரு இதை, அந்த ஃப்ளாஸ்க்கை கையில் வச்சுருக்காங்க பாருங்க, அதுக்கு பேர் அலபஸ்டர் ஃப்ளாஸ்க். அது தமிழ் என்னது? வெள்ளைக்கல் பரணி. தமிழ் என்னது? அது வெள்ளைக்கல் பரணி. அந்த ஃப்ளாஸ்கில் தான் அந்த எண்ணெய், அந்த தைலத்தை வைக்க முடியும். நார்மலாக பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அதுக்கு அந்த தைலத்திலேருந்து வருகிற அந்த எஃபெக்டில் அந்த பிளாஸ்டிக் டப்பா உருவிடும், அப்படியே கண்ணாடி உடஞ்சிரும். அதனால ஏற்கனவே அதுக்கண்டு விசேஷமாய் தயாரிக்கப்பட்ட வெள்ளைக்கல் பரணி, ஒரு கல்லில் செய்யப்பட்ட ஒரு ஃப்ளாஸ்க். அதுக்குள்ளே தான் அந்த எண்ணெயை ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல், அதிலிருந்து உண்டாகிற அந்த எஃபெக்ட்னால. அல்லேலூயா. ஒரு சொட்டு எடுத்து இப்போ அந்த ரூமுக்குள்ளே தெளித்து அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்மெல் ஆயிரும்.
இந்த சர்ச் ஃபுல்லாக ஸ்மெல், அவ்வளவு மனமுடையது. அதை என்ன பண்ணிட்டானா, இயேசுவின் மேலுள்ள அன்பினால் பொங்கி, அன்பினால் நிறைந்து அதை அப்படியே உடைச்சி அப்படியே ஆண்டவர் காலில் ஊற்றிட்டா. 10 லட்ச ரூபா பொருளை. அவளுக்கு, அந்த அம்மாவுக்கு 10 லட்ச ரூபா பெருசாக தெரியல. இயேசு என்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பி, லாசருவை உயிரோடு எழுப்பினார், இவர் தான் மேசியா. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்த ஒரு மேசியாவை என் கண்கள் கண்டதே என்ற அந்த அன்பின் பெருக்கள் அந்த அம்மா உடச்சி ஊத்திட்டாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடாதா? அல்லேலூயா. இயேசுவை என் கண்ணு பார்த்துட்டு எத்தனையோ ஜனங்கள் ஆபிரகாம் முதல் கொண்டு காத்திருந்தாங்க, மேசியா வரணும் வரணும்னு. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டு, அதில் அவங்க அம்மா எப்போ உணர்ந்தாங்கன்னா, லாசர் உயிரோடு எழும்பினதுலேருந்து அவங்க முழுவதும் உணர்ந்தாங்க இவர் மேசியான்னு. அல்லேலூயா. அடிச்சு உடச்சி 10 லட்ச ரூபா பொருளை ஆண்டவர் பாதத்தில் ஊற்றிட்டு, அதுக்கு அவளுக்கு அந்த அம்மாவுக்கு அதை குறித்து வருத்தமே இல்லை. இது குறைவுதான்னு நினைச்சாங்க அந்த அம்மா, ஆண்டவருக்கு இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும்னு. அல்லேலூயா. அப்படி அந்த அம்மா செய்தாங்க. பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஸ்டவ்வுக்குள்ளே உட்காந்துருக்கான், அவனுக்கு கப்ப கப்ப கப்பான்னு எரியுது. அல்லேலூயா. உடனே போய் பாருங்க பக்கத்தில், அதுக்கு அந்த இந்த சம்பவம் முடிந்த பிறகுதான் யூதாசு போய் பிரதான ஆசாரியத்தில் போய் இது பேசுவான். 3 சுவிசேஷம் படித்து பாருங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் யூதாசு போய் என்ன பேசுவான், பிரதான ஆசாரியர்கிட்ட போய் எனக்கு 330 காசு தாங்க, நான் இயேசுவை என்ன பண்ணுறேன் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிட்டு இருந்தான். அல்லேலூயா. பைபிள் எதனால அவன் அப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் யோவான் 12ஆம் அதிகாரத்தில், யோவான் 12ஆம் அதிகாரம் திருப்புங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லி. யோவான் 12:6 வாசிங்க. அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு, ஸோ பணப்பையில் 10 ரூபா போடுறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா 2 ரூபா எடுத்து இவன் அக்கௌண்ட்டில் போட்டுருவான். யாரு? நம்ம கேஸ் ஸ்டவ். அல்லேலூயா. 20 ரூபா கொடுத்தாருன்னா 4 ரூபா எடுத்துருவான். அதை எடுத்து என்ன பண்ணான்னா, அவன் மரிக்க முன்பாகவே ஒரு லேண்டு வாங்கிட்டானா. என்ன சம்பாதிச்சிருக்கான் பாருங்க. அல்லேலூயா. அவன் செத்த பிறகு அந்த லேண்ட் என்ன பண்ணாங்க, அது இரத்த நிலம்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அவன் வாங்கின ஏற்கனவே அதை அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தான் லேண்டுக்கு. இந்த 30 வெள்ளியை கொடுத்து முழுவதும் டாக்குமெண்ட் முடிக்கணும்னு பணத்தில் பிளான் வச்சுருந்தான். அது பின்னணி, அது பைபிள் பின்னணி படிக்கும்போது தெரியும். ஸோ இயேசுவோடு இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு பிளான் என்னன்னா, என்ன வாங்கிக்கிறணும். நிறைய பேர் சொல்லுவான், அந்த காசு வாங்கினது அவன் மேசியாவுடைய ஒரு யுத்தம் நடக்குது, அதுக்காக ஆயுதங்கள் சேர்ப்பதற்காக வாங்கினான். என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் அவனுக்கென்று அவன் ஒரு பணத்தை ஒதுக்கி அவன் காசு வச்சு அவன் பைபிள் சொல்ல அவன் திருடனா இருந்தான்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டார் யோவான். அல்லேலூயா. அவன் திருடிட்டு இருந்தான் சொந்த காசை. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காசில் எக்ஸ்ட்ரா 1 ரூபா நீ எடுத்தாலும் அது பேர் திருட்டு. அது பேர் என்னது? திருட்டு. அல்லேலூயா. உங்கள் உழைப்புக்கான காசு உங்களுக்கு வந்தால் போதும். சென்னையை விட இங்கே லிவிங் காஸ்ட் ஜாஸ்தி. எங்கே? திருவள்ளூரில். ஏன்னு தெரியுமா? எல்லாம் பண ஆசை பிடிச்ச ஆட்கள் இங்கே கிடக்கு. அல்லேலூயா. ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனால் 100 ரூபா தான். அவன் மனசாட்சிக்கு தெரியும் 100 ரூபா தான் வாங்கணும். அவன் 100 ரூபா வாங்க மாட்டான், 300 ரூபா கேட்பான். எதுக்கு 300 ரூபா கேட்கான்? அப்படியே அடிச்சு பிடிச்சி 250 ரூபாய்க்கு வருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த 150 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது அவனுக்கு சாபம்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இது ஆட்டோ முதல்ல இருந்து எல்லா விஷயத்துலையும் நடக்குது. ஒரு அரிசி கடைக்கு போனதுலேருந்து எல்லா இடத்துலையும் பாருங்க, காஸ்ட் ஜாஸ்தி. சென்னையை விட திருவள்ளூரில் லிவிங் காஸ்ட் ஜாஸ்தி. நம்ப முடியுதா? காரணம் என்ன? எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன ஆளை கூட்டு ஒரு சின்ன வேலை கொடுங்க, அவன் எக்ஸ்ட்ரா காசு தான் வாங்குறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தண்ணி கேன் போட சொல்லுங்க, அவன் கூட 5 ரூபா. சென்னையில் 30 ரூபானா இங்கே 35 ரூபா தான் வாங்கும். 5 ரூபா அவனுக்கு லாபம் எடுக்காம அவனுக்கு தூக்கம் வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், இதுதான் திருட்டு. ஆண்டவர் உங்கள் உழைப்புக்கான காசு உங்களுக்கு வந்தால் போதும். அதை விட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், 10 ரூபா எடுக்கணும், என்னத்தையாவது சொல்லின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் திருட்டு. அது யூதாஸுக்கு ஆவி, அது யூதாஸுக்கு புத்தி. அது ஒரு கண்ணியாக மாறும் உங்கள் லைஃபுக்கு. ஆண்டவர் உங்களுக்கு தர்ற காசு போதும், அதுதான் எனக்கு சம்பாத்தியம், அதுதான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம்.
நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 20 ரூபா சம்பாதிக்கங்க அப்படின்னா 10 ரூபா உங்கள் வருமானம், 20 ரூபா உங்கள் பிள்ளைகளுக்கு சாபம். அப்படி 20 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்னு உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை செய்து வச்சுட்டு கடைசியில் நம்மளால நீட்டாக போயிடும். கடைசியில் இந்த பிள்ளைகள் கடந்து பாடாப்படும். எனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்த வருமானத்தில் உண்மையாக இருக்கணும். இந்த யூதாஸ் எப்படி இருந்தான்னா பண ஆசையால் கட்டப்பட்டிருந்தான். அந்த வார்த்தையை சொல்லுங்க, பண ஆசையால் கட்டப்பட்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. பண ஆசையால் சொல்லுங்க, யூதாஸ் பண ஆசையால் கட்டப்பட்டிருந்தான். இப்போ ஆவியானவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற, நீங்களே உங்களை பிசாசு எதால கட்டி வச்சிருக்கான்? அல்லேலூயா. மரியாளை இயேசுவின் அன்பு கட்டி இருந்தது. மரியாளை எதை கட்டி இருந்தது? யூதாச பண ஆசை கட்டி இருந்தது. 300 தினாரி தான், 10 லட்சம் ரூபா தான். ஆனால் அது யூதாஸ் பார்த்த பார்வை வேற, மரியாள் பார்த்த பார்வை வேற. ஒரே பணம் தான், பார்வை வேற. உங்களை எது கட்டி இருக்குதோ, இயேசுவின் அன்பை தவிர, எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த வார்த்தை நீங்க உங்க ஆயுசுக்கும் மறக்க கூடாது. இயேசுவின் அன்பை தவிர வேற எது உங்களை கட்டுதோ அதுவே உங்களுக்கு கண்ணியா மாறும். அல்லேலூயா. அதுவே உங்களுக்கு கண்ணியா மாறும். என்னால அதை விட முடியல பிரதர், என்னால அதை விட முடியல பாஸ்டர், அல்லேலூயா, என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது சிஸ்டர், அதுதான் உங்களுக்கு ஒரு நாள் கண்ணியா வரும். இன்னைக்கு அந்த பறவை அந்த இறைக்குள்ள போய் மாட்டும் பாருங்க, அது கண்ணி இருக்குன்னு தெரிஞ்சு மாட்டுமா, தெரியாம மாட்டுமா? தெரிஞ்சுன்னா யாரும் விவரம் உள்ள ஆள் அது யாரும் போக மாட்டா. அது இறை இருக்கு, அங்க என்ன போட்டிருக்கு? இறை இருக்கு, தானியம் இருக்குன்னு அழகா கொத்தி 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 பக்கத்துல போகும். அப்போ இயேசுவின் அன்பை தவிர உங்களை வேற எது கட்டுதோ அதுதான் அந்த போடுறான் பாருங்க தானியம். உங்களை ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவான். தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இயேசுவின் அன்பை தவிர வேற எதுவும் என்ன கட்டக்கூடாது. அப்படி கட்டியிருந்தா இந்த பிரேயர்ல அந்த கட்டு தெரிக்கட்டும், அந்த கண்ணி தெரிக்கட்டும். ஹல்லேலூயா. பார்க்க இன்னைக்கு அழகா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, பேச நல்லா இருக்கு. ஆனா உங்க கண்ணிக்கு நேரா போடப்படுகிற ஒரு எரை, அது ஒரு அரிசி மாதிரி, ஒரு கோதுமை மாதிரி ஒரு எரை உங்களை போட்டு 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 அந்த கண்ணி கிட்ட கொண்டு வந்து உங்களை சிக்க வச்சு தூக்கிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், சங்கீதம் 124:7 நீங்க வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க, பைபிளை புரட்டுங்க. சங்கீதம் 124:7 வாசிக்கிறீங்களா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது. ஹல்லேலூயா. கண்ணி தெரித்தது, நாம் என்ன பண்ணோம்? தப்பினோம். சொல்லுங்க, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எத்தனையோ வாட்டி கண்ணில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கோம்னா காரணம் தெரியுமா? கண்ணி தெரிச்சிருக்கு நிறைய வாட்டி. ஆமாவா இல்லையா? நிறைய வாட்டி நம்ம வாழ்க்கையில கண்ணி தெரிச்சதுனால நம்ம தப்பி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். நான் எத்தனையோ பேர் சொல்லலாம், பிசாசு எனக்கு எத்தனையோ கண்ணி விரிச்சான் பாஸ்டர், நானே போய் மாட்டியிருப்பேன், எப்படியோ தப்பி தெரிச்சு நான் வந்து நிற்கேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியாது? ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கும் பாருங்க, அந்த கண்ணிக்கு நேராக உங்களை கொண்டு போகிற எந்த இறையா இருந்தாலும் இன்னைக்கு அந்த கண்ணி தெரிக்கணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சரி, 2 பேர் வசனம் வாசிக்கணும். ஒருத்தர் நீதிமொழிகள் 14:27, நீதிமொழிகள் 14:27. இன்னொருவர் நீதிமொழிகள் 7:23. வாசிங்க 2 வசனமும். அதனால் எதுக்கு தப்பலாம்?
மரண கண்ணிக்கு என்ன பண்ணலாம்? அந்த கண்ணிக்கு பேர் என்னங்க? மரண கண்ணி. சும்மா தூக்கிட்டு போகிற எல்லாம் கிடையாது. அதில் போய் சிக்கனா உயிர் போச்சு, அதில் போய் மாட்டினா உயிர் போச்சு, அதில் போய் மாட்டினா லைஃப் போச்சு. ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுவதாக இருந்தால் அந்த மரண கண்ணிக்கு அவன் தப்புவானா? ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு தப்புவோம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் எதுக்கு தப்புது? மரண கண்ணிக்கு நம்ம தப்புறோம். ஸோ யூதாஸ் அந்த ஒரு 30 வெள்ளிக்காசு தான் நினைச்சான். ஆனால் அது அவனுக்கு ஒரு மரண கண்ணி, பிசாசு போட்ட மரண கண்ணி. ஆனால் அவன் கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சது? 30 வெள்ளிக்காசா தெரிஞ்சது. ஹல்லேலூயா. இயேசு வார்ன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏற்கனவே நான் நினைக்கிறேன் யோவான் 6ஆம் அதிகாரம் எனக்கு ஏதோ இடத்துல ஆண்டவர் வார்ன் பண்ணுவார். உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு வார்ன் பண்ணுவார். யூதாஸை இப்போ நம்ம படித்த வசனத்தில் நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவார், எச்சரிப்பார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் யூதாஸை எச்சரித்துட்டே இருப்பார், வார்ன் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் இவன் பண ஆசைக்கு பின்னாடி ஓடுனதுனால அது அவனுக்கு ஒரு மரண கண்ணியா மாறிச்சு. என்ன கண்ணியா மாறிச்சு? சரி, நீதிமொழிகள் 7:23 வாசிங்க. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் தீவிரித்திருக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரல் என்ன பண்ணது? ஸோ ஒரு குருவிக்கு தெரியாத அந்த கண்ணி மறைச்சு வச்சிருக்கிறது போல பிசாசு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில கண்ணிகளை வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம இந்த செய்தியினுடைய இன்ட்ரோடக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்குது. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம். நிறைய பேருக்கு தூக்கம் வருது, எப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நான் தான் இனி என்ன செய்யணும்? அங்கே இங்கேயும் ஓடணும். படம் போட்டு காணிச்சாவது படத்தை பார்த்தாது கொஞ்சம் தூங்காமல் இருப்பேன்னு பார்த்தா படத்தை பார்த்துட்டே நம்மால் தூங்குது. எழும்புங்க எல்லாரும். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னே தெரியாது. ஏன்னா செய்தி இவ்வளோ நேரம் கேட்கல. செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும் எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சரி, எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம்? நல்லா கவனிங்க. நான் திரும்ப சொல்கிறேன். கர்த்தர் யூதாசை நீ சுத்தம் உள்ளவன் அல்ல, உனக்கு ஒரு கண்ணி பிசாசு வச்சிருக்கான்டா, நீ தப்பிடுடான்னு அவனை எச்சரித்துட்டே இருந்தார். அவன் மனம் மாறல. ஆண்டவருடைய அன்பு மரியாதை கட்டி இருந்தது. ஆனால் இவனை பண ஆசைங்கிற ஒரு விஷயம் கட்டி வச்சு அந்த கண்ணியில் அவனை இழுத்துட்டு போய் அது மரண கண்ணியாக கடைசியில் அவனுக்கு முடிஞ்சது. ஆனால் சங்கீதம் 124:7 படி கண்ணி தெரிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஏசப்பா, சத்ரு என் வாழ்க்கையில் கொண்டு வரும் கண்ணி எல்லாம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த கண்ணியெல்லாம் தெரிக்கட்டும். இப்பொழுது என் வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லி, ஒருவேளை என் பார்வைக்கு அது நல்லதாக தெரியலாம், என் பார்வைக்கு அது சூப்பராக இருக்கலாம், என் பார்வைக்கு, என் உணர்வுகளுக்கு, என் சிந்தனைக்கும், என் பார்வைக்கும் அது பெஸ்ட்டாக தெரியலாம். ஆனால் அதுவே ஒருவேளை ஒரு பிசாசின் கண்ணிக்கு நேராக என்ன நடத்துமானால் இப்பொழுது அந்த கண்ணி தெரிக்கட்டும் அப்பா. இப்பொழுது அந்த கண்ணி தெரிக்கட்டப்பா. இப்பொழுது அந்த கண்ணி தெரிக்கட்டப்பா. ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் கண்ணில் போய் மாட்டிடக்கூடாது, என் சொந்தக்காரங்க கண்ணில் மாட்டிடக்கூடாது, என் கணவர், என் மனைவி. ஆமாம், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஆமேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா தாராபா சந்தாடா தீராபாலா. எஸ் 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 ஹல்லேலூயா. சத்துரு மறைவாய் வைக்கிற கண்ணி தெரிக்கட்டும், கண்ணி தெரிக்கட்டும், கண்ணி தெரிக்கட்டும். நாம் தப்புவோம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை அழிக்கும்படியாய் பிசாசு எதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கானோ இப்பொழுதே 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 அதில் எனக்கு ஒரு உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கே தெரியும், பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு சின்ன பலவீனம் இருக்குது, அதை வச்சு தான் பிசாசு என்ன தட்டுறான், என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கண்ணி. அது ஒரு பலவீனமாக பார்க்காதீங்க, அது ஒரு கண்ணி. அது உங்களை உங்கள் ஒரு மரண கண்ணி. அது இயேசுவின் நாமத்தில் அந்த கண்ணி தெரிக்கட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். தீலாமா சந்தாடா பாலாபா தீரா கந்தாடா பா லரா கந்தாலரா தீரா கந்தாடா லா ரீபாலா சந்தாடா பா.
என் வாழ்க்கையை அழிப்பதற்காக மறைவாய் பிசாசு சில ஆசைகளை காட்டி 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 அந்த கண்ணிக்கு நேராக இழுத்துட்டு போகிறான். அது எதுவாக, அந்த எந்த அடிக்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இப்பொழுது அது என் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், ஆனால் அதுக்கு பின்னாடி நான் அறியாமல் போயிட்டு இருக்கிறேன். இப்பொழுது அது மாறட்டும். இப்பொழுது அந்த கண்ணி தெறிக்கட்டும். நான் தப்பணும். இயேசுவின் நாமத்தில் அந்த கண்ணி தெறிக்கட்டும். அந்த ஆசை இப்பொழுதே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் அன்பினால் என்னை கட்டும். அந்த மரியாதை இயேசுவின் அன்பினால் கட்டினது போல, ஓ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவின் பாதம் என்கிற அந்த வெளிச்சம் எனக்கு உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் எனக்கு உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் எனக்கு நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தீலாபா சந்தாலா ராபா. இயேசுவின் அன்பினால் ஆண்டவர் உங்களை கட்டுவாராக. பிசாசு உங்களை கட்ட வைக்கிற, கட்ட நினைக்கிற, இல்லைன்னா கட்டி இருக்கிற எந்த கண்ணியும் இப்பொழுது தெறிக்கட்டும். அந்த கண்ணி தெறிக்கட்டும். உங்க இருதயத்தை கட்டி இருக்கிற அந்த கண்ணி தெறிக்கட்டும் இப்பொழுது. தாலா ராபா ஹந்தலா ராபா சந்தடபலபா. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். மகந்தலா சங்காடா ஹந்தலா ராபா. இப்பொழுது இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை உம்முடைய ஞானமுள்ளவளாய் மாற்றட்டும். ஞானமுள்ளவளாய் மாற்றட்டும். அந்த கண்ணி இப்பொழுது ஆமையை பொட்டி தெறிக்கட்டும் இப்பொழுது. தாலாராபா சந்தாலாரா தீராபாலாபாராபா. ஓ ஒரு சர்ப்பத்தின் நாவி, ஒரு வலு சர்ப்பத்தின் நாவி வஞ்சகமாய் வஞ்சகமாய் ஆசை காட்டி ஆசை காட்டி, ஓ உனக்கு அது நல்லதுதான் நல்லதான்னு சொல்லி, ஆமேன், இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி, ஹல்லேலூயா, கண்ணிக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற மரண கண்ணி. ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. சில பேருக்கு விரோதமா ஒரு மரண கண்ணி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தாலா ரஹந்தாராபா சந்தாராபா உங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை, உங்கள் மேல் வைத்த ஊழியத்தை ஆமேன் அழிக்கும்படியாய், ஏய் பொல்லாத ஆவியை மறைவாய் வைத்திருக்கிற அந்த கண்ணி, அந்த ஆசை இப்பொழுது விடட்டும். என்ன விட்டு அந்த ஆசை என்ன விட்டு விடட்டும். லா ஷா டா லா ரா கா பா லா ரா டா டா ரா பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எனக்கு அது வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த நபர் வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த பொருள் வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த பழக்கம் வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த பேச்சு வேண்டாம்ப்பா. அந்த கண்ணி தெறிக்கட்டும், நான் தப்பட்டும். ஷாத்தா லாபா. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்ருவுக்கு பிரியமான ஒரு விஷயம். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் மேலே இருக்கிற அந்த கண்ணி தெறிக்கட்டும். என் பிள்ளைகள் மேலே இருக்கிற கண்ணி தெறிக்கட்டும். ராபாலா தௌடாபாலா ஹந்தராபா சந்தலா தீராபாலா கபாலாபா. ஆமேன், 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 ஆமேன். தப்பட்டும், என் சந்ததி தப்பட்டும், என் சந்ததி தப்பட்டும், என் பிள்ளைகள் தப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பி பிழைக்கட்டும், தப்பி பிழைக்கட்டும், தப்பி பிழைக்கட்டும். இயேசுவின் அன்பினால் என்ன கட்டுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய அன்பினால் என்ன கட்டும்ப்பா, உங்கள் அன்பினால் என்ன கட்டும்ப்பா. என்னை வேற எதுவும் கட்ட வேண்டாம்ப்பா. வேற எதுக்கு மேலே எனக்கு ஒரு விருப்பம் வேண்டாம்ப்பா. வேற எதுக்கு மேலே எனக்கு ஒரு நாட்டம் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே உங்கள் அன்பினால் என்னை கட்டிருங்கப்பா, என்னை கட்டிருங்கப்பா. அந்த மரியாதை கட்டினீரே, ஒரு பெரிய 10 லட்ச ரூபா பொருளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அதை ஆண்டவருடைய பாதத்தில் உடைக்கிற அளவுக்கு அவனுடைய அன்பினால் கட்டப்பட்டு இருந்தார்களே. ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் உம்முடைய பாதத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு பெரிதாக வேண்டாம்ப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஒப்பு கொடுத்து வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த மரியாதை போல என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை நான் தெரிந்து எடுக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். உங்கள் பாதம் ஒன்றே போதும், உங்கள் பாதம் ஒன்றே போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஒரு விசேஷ அபிஷேகம் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்றுறார். நல்ல உண்மையாக கை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு அன்னாயிட்டிங் ஆண்டவர் ஸ்பெஷல் அன்னாயிட்டிங் உங்களுக்கு தருகிறார். சில கண்ணிகள் தெரிக்கிறது, சில கண்ணிகள் தெரிக்கிறது, சில கண்ணிகள் தெரிக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம் அந்த ஆசை இப்பொழுது தெரிக்கட்டும். ஷீட்டாலா ராபாவுடா தியாந்துடாபலா தீராபலா கபலாபா. நல்ல கைகளை தட்டுங்க. தேவ அபிஷேகம், தேவ மகிமை உங்களை நிரப்பட்ட 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 நிரப்பட்டும். தேவ அன்பினால் கட்டப்படும், தேவ அன்பினால் நிரப்பப்படுங்க, தேவ அன்பினால் கட்டப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோமன் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவர் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை தவிர வேற எதுவும் எனக்கு கட்டிடக்கூடாதப்பா. நான் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படியா கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ யூதாஸ் ஒரே நாளில் அழிந்தானா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு அவனை வஞ்சித்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாய் வஞ்சிக்கப்பட்டான். அதுதான் கண்ணியுடைய வேலை. ஹல்லேலூயா. ஒரே நாளில் பிளான் பண்ணி அவனை அழிக்கல. அவன் பல நாட்களாய் அவன் பிளான் பண்ணி என்ன பண்ணான் கவனிக்கிறீங்களா? பல நாட்களாய் பிளான் பண்ணி கடைசியில் ஒரு நாள் அவன் அவன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே போய் அந்த இதில் போய் மாட்டிக்கிட்டான். ஹல்லேலூயா. சரி, டீ தருவாங்க, குடிச்சிட்டு கவனிங்க. டீ குடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால பேசக்கூடாது. டீ எப்படி தான் குடிக்கணும்? டீயை பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்களா? டீயே எப்படி இருக்க, எவ்வளோ இன்னும் சூடாக இருப்ப. நிறைய நேரங்களில் இதில் எனக்கு இந்த பிரேக் விடுறதுக்கு என்ன பயம்னா, பிரேக் விடணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஆனால் என்ன பயம்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் அப்படியே கலைஞ்சிரும். என்னத்தையாவது பேசி என்னத்தையாவது சொல்லி அதை இதை பண்ணி அதை அது மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் கொண்டு வா. அதனால் டீ குடிக்கும் பொழுது தந்தாங்கன்னா அதை வாங்கி குடிச்சிட்டு திரும்ப அதை கப்பை இப்படி கொடுத்துருங்க. பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஜெபத்தோடு இருக்கணும், பக்தியோடு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. சரி, அப்போ ஒரே நாளில் கவிழ்க்கப்பட்டவன் அல்ல, 3 வருஷமாக இவனுக்கு கண்ணி வைக்கப்பட்டு ஒரு இடத்துல போய் வச்சுக்கிறான். எத்தனை வருஷம் வைக்கப்பட்டது? 3 வருஷமாக இவனுக்கு கண்ணி வச்சு கரெக்டாக நாசுக்காக அவனை தூக்கிட்டான். இதுதான் கண்ணினுடைய வேலை. சரி, இப்போ இந்த கண்ணியில் பிசாசு வைக்கிற கண்ணி என்னது? முக்கியமான சில கண்ணிகளை குறித்து பார்த்துட்டு இதுக்கு நம்ம எப்படி தப்பலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான சில காரியங்களை நான் பைபிள்லேருந்து படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு புரியுதா எதை பார்க்க போகிறோன்னா? இன்றைக்கி உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இதை குறித்து ஒரு விழிப்பு இல்லாமல் இருக்குது. நான் பார்க்குறேன், கவனிக்கிறேன். ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் எனக்கு தந்ததுனால பிசாசு இன்னைக்கு சில கண்ணிகளை வைக்கிறான். அது என்ன மாதிரிப்பட்ட கண்ணி சபைக்கே தெரியல. அது ஒரு கண்ணினே சபைக்கு தெரியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? கண்ணினா நான் அந்த இதில் போட்டு அண்ணா போச்சா அந்த இதில் பார்த்துருப்பீங்கல்ல, அது பறவைக்கு தெரியாதது போல் இன்னைக்கு சபையில் பல வருஷமாக சபைக்கு வர்றாங்க, பல வருஷமாக ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு கண்ணிக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க, இல்லை பிசாசு அவங்கள கண்ணிக்குள்ளே சிக்க வைக்க போகிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒரு பரிதாப நிலை. ஸோ அது என்ன, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க? அடங்கியிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. நல்லா என்னை கவனிச்சுட்டே வாங்க, அப்போ தான் இது புரியும். நீங்கள் அறக்குறையாக கவனிச்சா இது புரியாது. இப்போ பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு பிசாசை சிங்கத்துக்கு ஒப்பிடுறாரு.
ஒரு சிங்கத்தை போலனா ஒரு வேஷம், சிங்கத்தை மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு யாரை விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடுறானா. இந்த விழுங்கிறது என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் சொல்றது மாதிரி பல்லு இல்லாத சிங்கம் கிடையாது. ஒரு சிங்கம் எப்போ விழுங்குன்னு சொன்னா அது ஆர்வமா இருக்கும்போது உணவை விழுங்கும், சாப்பிட அது விழுங்கிரும். ரொம்ப பசி அதிகமாக இருக்கு, ஆர்வமாக இருக்குன்னு அது என்ன பண்ணணும்னா, மிருகங்களுக்கு ஒரு வேலை ஒன்று அது விழுங்கும் அப்படியே. அப்போ பிசாசு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான். எப்படி எப்போ கிடைக்கும்னு, கிடைக்கும் போது அப்படி விழுங்கிடுறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்படி இருக்கிறான், வகையை தேடி சொத்து இருக்கிறான். அப்புறம் 2 விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அந்த பிசாஸ்ட தப்புணும்னா 2 விஷயத்துல கவனமா இருக்கிறோம். அதான் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை படிச்சோம். ஒன்று என்னன்னா கவலை. ஒன்று என்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கவலை. இந்த கவலை உங்களுக்கு இருக்க இருக்க நீங்க பிசாசுக்க கர்ச்சிக்கிற சத்துரு உங்களை விழுங்கிடுவான். இந்த கவலை வச்சு உங்களை விழுங்குவான். இது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கார், கவலைப்படாதீங்க, அண்ணனைக்குள்ள பாடு போதும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, தேவையில்லாமல் வட்டிக்கு வாங்காதீங்க. வட்டிக்கு வாங்கக்கூடாது, தேவையில்லாமல் வட்டிக்கு வாங்கக்கூடாது. கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்தா செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கடன் வாங்காதீங்க, போய் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பாயிண்ட் வந்ததுனால சொல்றேன், தசம பாகத்தில் உண்மையா இருங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க உண்மையா இருக்கணும், அவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். அவர் நமக்கு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது போல நம்மளும் அவருக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தசம வாங்க பழக்கமே கிடையாது. வந்து 5 வருஷம் ஆச்சு, தசமம் வாங்கினா ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அந்த பழக்கமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அதை செஞ்சுதான் நானும் செய்கிறேன். நானும் செய்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியக்காரங்கன்னா அதுக்கு விதி விலக்கு கிடையாது. ஊழியக்காரங்களும் செய்யணும், தசமம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கவலை, இந்த கவலை ஒரு மனுஷனை அப்படியே சிங்கம் வச்சு, சிங்கம் போல பிசாசு அவனை விழுங்கிடும் இந்த கவலையை வச்சு. அதனால கடனுக்கு படாதீங்க, கர்த்தர் கொடுத்ததை வச்சு வாழுங்க, எக்ஸ்ட்ரா ஆசைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்ததில் வச்சு வாழுங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அல்லேலூயா. வட்டி எடுக்காதீங்க. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பேசுறாரு. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இதுதான் நான் பேச போறேன். எனக்கு கவலை குறித்து நமக்கு தெரியும். கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. அதில் ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. ஒரு காலத்தை பத்தி பேசுறாரு. என்ன காலம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் கையில் பைபிள் இருக்கா? இந்த பக்கம் மட்டும்தான் சத்தம் வருது. என்ன காலம்? ஏற்ற காலம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. 1 பேதுரு 4:7. 1 பேதுரு அதுக்கு அந்த பக்கத்தில் பாருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று, ஆகையால் எல்லாவற்றுக்கும் முடிவு என்னாச்சு? சமீபம் ஆயிற்று. சரி, புரிஞ்சுட்டு அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. இந்த பக்கம் உலகத்தின் முடிவை பற்றி இப்போ பேதுரு பேசுறாரு. உலகம் சீக்கிரமாக முடிய போகுது, இந்த உலகம் அப்படியே இருக்காது, நீங்கள் நான் பார்க்குற மாதிரி 1000 வருஷம் 2000 வருஷம் இருக்க போகிறதில்ல, சீக்கிரமாக அழிய போகுது, முடிவு வரப்போகுது, அதனால் ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக விழித்திருங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் பேசுகிறாரு, ஏற்ற காலம் அப்படின்னு பேசுகிறார். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த காலம் இப்போ நீங்கள் வாழ்றீங்களா 2026ன்னு நீங்கள் வைங்களேன், இது யாருடைய காலம் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காலம். இது யாருடைய காலம்? எனக்கு ஆண்டவர் கொடுத்த காலம். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்ம காலம் கிடையாது. ஒரு 30 வருஷம் எடுத்து பார்த்தா கூட நம்ம காலம் கிடையாது. அது வேற பரிசுத்தவான்கள் கையில் அந்த காலம் இருந்தது.
வேலை ஜெபிக்கிறவங்க கையில் அந்த காலம் இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு 200 வருஷம் நீங்கள் பின்னாடி போங்க, வேற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நம்பி இருந்தார், அவங்க கையில் அந்த காலம் இருந்தது. அவர்கள் மூலமாய் சில எழுப்புதல் ஆண்டவர் தேசத்தில் கொண்டு வந்தார், சில காரியங்களை செய்தார். அப்படியே 1000 வருஷம் பின்னாடி போங்க, ஆண்டவர் சில பரிசுத்தவான்களை வச்சிருந்தார். அல்லேலூயா. இப்போ இது யாருக்கு காலம்னா நம்ம காலம். இந்த காலத்துல கர்த்தர் நம்மை நம்பி, கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? நம்புறார். அல்லேலூயா. ஸோ 2 காலம் நான் பேசுறேன். ஒன்று இந்த உலகத்தின் முடிவு என்ற ஒரு காலம். சத்தமா சொல்லுங்க, உலகத்தின் முடிவு என்ற காலம். இன்னொன்று நான் கர்த்தருக்காய் பயன்படும் காலம். அல்லேலூயா. ஸோ 2 காலத்தை பேதுரு பேசுறாரு. ஒன்று உலகத்தின் முடிவு என்ற ஒரு காலம், இன்னொன்று கர்த்தருக்கு பயன்படுங்க அப்படிங்கிற ஒரு காலம். அல்லேலூயா. இப்போ அப்படியே நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா பைபிளில் எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுவாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு வழியாய் வரும். அப்போ அது யாருக்க காலம்னா எஸ்தருக்கு காலம். அது யாருக்க காலம்? அந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது, உன் காலம் இது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு சபைக்கு பிசாசு வச்சிருக்கிற பெரிய கண்ணி என்ன தெரியுமா? இது ஏன் காலம் என்கிற விழிப்பே இல்லை சபைக்கு. அதுதான் பிசாசு சபைக்கு வச்சிருக்க பெரிய கண்ணி. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பாவத்தில் போய் விழுறாங்க, ஏன் அக்கிரமத்தில் விழுறாங்க, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்காமல் இருக்கிறாங்க, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்காமல் இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆண்டவரை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுற முன்னாடி அவங்க ஒரு விக்கிரகத்தை ஆராதிச்சாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுற முன்னாடி எதை ஆராதிச்சாங்க? உங்களை சொல்ல, பொதுவாக நான் சொல்கிறேன். எதை ஆராதிச்சாங்க? விக்கிரகத்தை ஆராதிச்சாங்க. விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது அது பெரிய டிமாண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. பைபிள் மாதிரி பெரிய டிமாண்ட்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஆமாவா இல்லையா? போய் அதை குண்டா போதும், அது தேவையானது தரும். இப்போ இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட இந்த ஆள் என்ன நினைக்கிறது தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி நான் ஒரு கடவுளை ஆராதிச்சேனோ அதே கடவுள் தான், அதே கடவுள் மாதிரி தான் இந்த இயேசுவும். இவருக்கு நம்ம பெருசா ஒன்றும் செய்யலாம் வேண்டாம், இவருக்கு பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா போய் அவரை ஆராதிச்சு பாட்டு பாடி சோத்திரம் பண்ணிட்டு உள்ள காணிக்கை போட்டு வந்தா போதும், கஷ்டம் வரும்போது அந்த கடவுள் நமக்கு கை கொடுப்பாரு. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படுற முன்னாடி அவங்க ஒரு தெய்வத்தை ஆராதிச்சாங்க. அந்த தெய்வத்தை என்ன பாணியில பார்த்தாங்களோ அதே பாணியில இன்னைக்கு இயேசுவை பார்க்குறாங்க. அல்லேலூயா. இதுதான் அநேகர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் ஆண்டவர் ஆராதிக்காமல் இருக்கிறதுக்கும் தேடாமல் இருக்க என்னென்ன காரியம் என்ன நினைக்காங்கன்னா, ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது கடவுள்கிட்ட போனால் போதும், ஒரு கஷ்ட காலம் வரும்போது கடவுளை தேடினா போதும், மற்றபடி அந்த கடவுள் நமக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பார், அவருக்கு நிறைய விஷயம் அவருக்கு நம்ம ஒன்றும் செய்யணும், அவர் நமக்கு செஞ்சால் போதும். இதுதான் சபைக்கு பிசாசு வச்சிருக்கிற பெரிய கண்ணி. இது உங்களுடைய காலம். இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் இயேசு என்னை வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் இயேசுக்காக செய்ய வேண்டியதை நான் செய்தே தீருவேன். ஏன்னா இந்த காலத்தை விட்டுட்டா எனக்கு அப்புறம் சான்ஸ் கிடையாது. நான் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சான்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்காது என்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு சபைக்கு இல்லை. அதுதான் பிசாசு வச்சிருக்கிற உங்கள் காலத்தை குறித்த ஒரு விழிப்பில்லாமலே உங்களை வச்சிருக்கான் பாருங்க. அதுதான் பிசாசு சபைக்கு வைத்திருக்கிற பெரிய கண்ணி நான் சொல்லுவேன். இது ஏன் காலம், நான் ஜெபிக்க வேண்டிய காலம், நான் எழும்ப வேண்டிய காலம். எனக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எழும்பி அவங்க செய்ய வேண்டிய செஞ்சுட்டாங்க. இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா என் காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா என் காலம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 30 வருஷம் போச்சுன்னா என் காலம் முடிஞ்சு போச்சு.
இனி அந்த காலம் திரும்ப கிடைக்காது என்ற விழிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படியோ சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வயசானனும் போய் சேரணும், இந்த ஒரு நினைப்புல இருக்காங்க. அல்லேலூயா. ஸோ இது ஏன் காலம்? இது யாருடைய காலம்? இப்போ நான் மௌனமாக இருக்கக்கூடாது. என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து என்ன ஒரு இடத்துல வச்சிருக்கேன். நான் ஏற்ற காலத்தில் அவருடைய கரத்துக்குள்ள இருந்து நாம் பயன்பட்டு உயர வேண்டும் என்கிற ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உண்டானா நீங்க கண்ணிலிருந்து தப்புவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்கு காலம்? இன்னொரு 30 வருஷம் போச்சுன்னா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உங்க காலம் போயிடும். நீங்க பூமியில இருப்பீங்க, ஆனா உங்க காலம் இருக்காது. புரியுதா? நீங்க பூமியில் உயிரோட தான் இருப்பீங்க, ஆனா அது உங்க காலம் கிடையாது. உங்க டைம் அப்டேட் ஆயிடுச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டியதான். இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா உங்க காலம் இருக்காது. இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா உங்க காலம், சின்ன வயசு பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க காலம் இருக்காது. இது உங்க காலம். 50 வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை நம்ப மாட்டார். அடுத்த ஜெனரேஷனை பார்க்க ஆரம்பிச்சிருவார். நீ செய்ய வேண்டியதான் உன் பையனை வச்சு செஞ்சிருவேன்னு போயிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் செய்யாததுக்கான தண்டனை ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கணும். இன்றைக்கி இந்த சபையில் இந்த மாதிரி ஒரு விழிப்பே கிடையாது ஆவிக்குரிய உலகத்தில். அல்லேலூயா. கோயிலுக்கு போகிறது எதுக்கு? ஆண்டவர் தான் தருவார், வாங்கிட்டு வரணும் பாக்கெட்டில் போட்டுட்டு. கஷ்டங்காலம் வரும்போது கடவுள் கை கொடுப்பார். அந்த கடவுள் கை கொடுக்கறதுலாம் ரெண்டாவது, அந்த கடவுள் உங்கள் கையில் வச்சிருக்கிறேன்றார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயரும்படி அவருடைய கைக்குள்ள என்ன செய்யுங்க. இன்னைக்கு ஏன் உயர்வு வரலன்னா நம்ம காலத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை. பிசாசு நம்மளை நல்லா வஞ்சித்து ஏமாற்றி, நீ சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதிச்சுட்டு வா, உனக்கு மற்ற இல்லை, நீ ஒன்றும் ஆண்டவர்களாக ஒன்றும் செய்யாதா நீ அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் பரலோகத்துக்கு போன பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. அல்லேலூயா. எப்போ ஃபீல் பண்ணுவோம்? என் காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு பரலோகம் போன பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே வச்சு ஃபீலிங் வராது. ஃபீலிங் வர உங்களை ஃபீல் பண்ண விட மாட்டான். சில பேர் நரகத்துக்கு போய் ஃபீல் பண்ணுவாங்க, அப்படி நடக்கக்கூடாது, ஆண்டவர் அதை காக்கணும். சிலவர் பரலோகத்துக்கு போய் ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா உங்கள் மகிமை குறைவாக இருக்கும் பரலோகத்தில். உங்கள் கொடுத்த காலத்தை பயன்படுத்தாமல் உங்களுக்கு நீங்கள் பயன்பட வேண்டிய இடத்துல இன்னொருவர் உங்கள் காலத்தை பயன்படுத்தி அவர் மகிமையில் வளர்ந்துருப்பார். பரலோகத்தில் மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கும். அவங்க மகிமையை பார்க்கும்போது உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் சிறியவன் பெரியவன் அப்படி நிறைய இருக்குது. பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான், சிறியவனாக இருப்பான், அப்படிலாம் ஆண்டவர் பைபிளில் சொல்கிறார். பைபிளில் படித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு விழிப்பில், அதில் விழித்திருக்கு. இது ஏன் காலம்? இந்த காலத்தில் நான் மௌனமாக இருக்க விட நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படி செஞ்சீங்கன்னா கண்ணிக்கு நீங்கள் தப்பலாங்க. ஹல்லேலூயா. நீ ஒன்றும் பாவம்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம்? இன்னைக்கு பிசாசு வைக்கிற ஒரு பெரிய பிளாட்டு, நீ பாவம் பண்ணு, அதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். இதெல்லாம் ஏன் வருது? காலத்தை குறித்த உணர்வு இல்லை. இது ஏன் காலம்? நான் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கேனே, நான் பயன்படாமல் இருக்கேனே, ஏற்ற காலத்தில் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிடாமல் இருக்கேனே. அல்லேலூயா. ஆனால் எனவே நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தை எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்க. இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தெடுக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கிறதுனா புரியுதா? உங்கள் சாய்ஸ் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். உங்கள் சாய்ஸ் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கும், கட்டுப்பாடை மீறி நடக்கும். நிறைய விஷயம் என்ன செய்யும்? கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? நம்ம கட்டுப்பாடு மீறி அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு 70% நம்ம கட்டுப்பாட்டிலே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம எடுக்கிற முடிவுகளை பொறுத்தே அது அமையும்.
அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்தே அது அமையும். நல்லா கவனிங்க, இந்த படத்தை பாருங்க. ஒரு பையன், ஒரு கிறிஸ்தவ பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கையில் பைபிள் வச்சிருக்கனால அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது நான் ஜெபிக்கும் போது இது ஒரு எண்ணத்தில் அதனால அப்படி நான் படமாக போட்டிருக்கிறேன். இது ஒரு உதாரணம் தான், இது மட்டும்தான் கிடையாது. என்ன, இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன், எப்படி நம்ம ஞானமாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. ஸோ நம்ம காலத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, டேய் சின்ன பிள்ளைல உள்ள ஓடிவா, காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்? நம்ம செலக்ட் பண்ணுறோம், எதை செலக்ட் பண்ணுறோம், எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு பையன் வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்போ பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது, பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர் இருக்குது, சினிமா கொட்டகை இருக்குது, தேட்டர் இருக்குது. இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பைத்தியம், இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பைத்தியம்? சினிமா பைத்தியம். இப்போ இந்த தேட்டரை கிராஸ் பண்ணும்போது பழைய வாடை அடிக்கி பக்கத்தில் பிசாசுன்னு சொல்லலாம், நீ ஒருக்கா உள்ளே போய் பார்த்துட்டு வா, நாளைக்கு நல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். நீ உள்ளே போய் படம் பார்த்துட்டு வா, நாளைக்கு ஆண்டவர்கிட்ட. படம் பார்க்கறதுலாம் பெரிய தப்பா? அதெல்லாம் அசுத்த படம் தான் பார்க்கக்கூடாது, இது சும்மா ஆக்ஷன் படம் தானே, நீ பார்த்துட்டு வா. அல்லேலூயா. நாளைக்கு நீ போலீஸ் ஆக போற, இதெல்லாம் பயன்படும், இந்த போலீஸ் படத்தை நீ பார்த்துட்டு வா அப்படின்னு ஏவி விடுவான். பிசாசு எல்லாம் செய்கிறான். வாலிப பிள்ளைகள்கிட்ட நீ ஏன் படம் பார்க்கனா, அது நான் போலீஸ் ஆக போகிறேன், அதான் போலீஸ் படம் பார்க்கேன். நீ போலீஸ் ஆன மாதிரி தான். அப்படி பிசாசு இவனை ஏவுறான். ஒரு பக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர், அதற்கு அடையாளமாக ஒரு புறா கொடுத்துருக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியானவர் புறான்னு நினச்சிடப்படாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர். அவர் சொல்கிறாரு, மகனே, நான் விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தால் உன்னை பிரிச்செடுத்திருக்கிறேன், உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இனிமே உனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீ தயவு செஞ்சு வெளியே வா, உனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், நீ என் கையிலிருந்து நழுவாத. அந்த 6ஆம் வசனத்தை திரும்ப பேசுகிறேன். ஏற்ற காலத்தில் உயரும்படி ஒரு காலத்து கைக்குள்ள என்ன செய்யுங்க, கையிலேருந்து நழுவி போவாத, உன்னை நான் மன்னிச்சிருவேன், உன்னை என்ன பண்ணிடுவேன், மன்னிச்சிருவேன். நீ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பேன், கண்டிப்பாக மன்னிப்பேன். ஆனால் இந்த தப்பு செய்ததுக்கான கான்சிக்வன்ஸை நீ அனுபவிப்ப. கான்சிக்வன்ஸ் என்னது தமிழ்ல? பலன், பலன், பலனை, பின்விளைவை, கரெக்டாக சொன்னா, பின்விளைவை நீ அனுபவிப்ப. உன்னை நான் மன்னிப்பேன், நீ மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவேன், எனக்கு கிருபைகளை மன்னிச்சிருவேன். ஆனால் இந்த பாவத்தை செய்ததுக்கான பின்விளைவு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ஒன்றுமே நான் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பின்விளைவு பூமியில் சரி கட்டினா தான் உன்னை பரலோகம் கொண்டு போக முடியும். மோசைக்கே நான் இப்போ சரி கட்டினேன் பூமியில், உன்னை விடுவானா? செரிக்கு ஜமமாக செஞ்சுட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவன் என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணணும். இது யார் கையில் இருக்கு? இப்போ உள்ளே போகணுமா, நேராக வீட்டை பார்த்து நடக்கணுமான்னு யார் கையில் இருக்கு? அது இதில் நிறைய பேர் தேவ சித்தத்தை இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தேவ சித்தமானா நான் உள்ளே போகிறேன், கர்த்தர் என்னை தடை பண்ணி வெளியே தள்ளட்டு. நிறைய பேர் இப்படியெல்லாம் ரொம்ப ஞானிகளாக பேசுவாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவ சித்தம் என்பது நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு தேவ சித்தம் சொல்லப்படாது. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு அது தேவ சித்தம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு வேதம் என்கிற ஒரு ஒழுங்கை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வைத்து தான் ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணணும். அல்லேலூயா. நான் நினைச்சதெல்லாம் செய்வேன், தேவ சித்தமான ஆண்டவர் என்னை தடுக்கட்டுன்னு உள்ளே போனான்னு வைங்களேன், கண்டிப்பாக ஆண்டவர் இவனை தடுக்க மாட்டார். இவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை இவன் இழந்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு தான் திரும்ப இவன் உருவாக முடியும். நான் சொல்றது புரியுதா? அப்போ இவன் உள்ளே போனதுனால காலத்தை என்ன பண்ணிட்டான்? டிலே பண்ணிட்டான், மிஸ்யூஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த காலத்தை மிஸ்யூஸ் பண்ணதுனால இப்போ திரும்ப அவனை உருவாக்கி எடுக்க ஒரு 10 வருஷம் ஆகுது. அதான் அந்த கான்சிக்வன்ஸ், பின் விளைவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பாவம் பண்ணால ஆண்டவர் என்ன மன்னிப்பார். இன்னைக்கு உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், எப்படினாலும் பாவம் பண்ணேன், ஆண்டவர் உன்னை மன்னிக்கு, உன்னை கழுவி. இவன் கையில் கிடைச்சானா ஆண்டவர் மன்னிப்பாரு, மடையா ஆண்டவர் மன்னிப்பார் உன்னை, அப்படிதான் அவன்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. உன்னை மன்னிப்பார். ஆனால் அந்த பாவத்தை செஞ்சதுக்கான பின் விளைவு நீ அனுபவிச்சே ஆகணும், நீ அனுபவிச்சே ஆகணும் அந்த பூமியில்.
அந்த காலத்தை நீ இழந்ததுக்காக நீ திரும்ப உட்கார்ந்து அழுவ ஒரு நாள். ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பைபிள் பேசுறான கூறு கட்ட தர மாட்டு. நீ என்னன்னாலும் பாவம் பண்ணு, ஒன்லி ஒன் சேவ்டு ஒன் சேவ் ஆல்வேஸ் சேவ்டு. நீ என்னன்னாலும் பாவம் பண்ணு, தண்ணி அடிச்சு சர்ச்சுக்கு வா. ஒருத்தன் பிரசங்கம் பண்றான், தண்ணி அடிச்சு சர்ச்சுக்கு வரணுமா? ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராம். அல்லேலூயா. இவன் எங்க போய் இவங்களெல்லாம் நான் சொல்ல உனக்கு தெரியல. இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள். இப்படிதான் பிசாசு வஞ்சிக்கும் நம்மளை. நல்ல கவனிங்க, நீங்க ஒரு விஷயத்துல ஞானம் இல்லாம, ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாம, இந்த வேதத்தின் கீழ்ப்படியாம ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா உங்க காலத்தை நீங்க எடுக்கிறீங்க, இல்ல அழிக்கிறீங்க. உங்க கையாலே உங்க காலத்தை நீங்க, உங்க டைமை நீங்க அழிக்கிறீங்க. திரும்ப ஆண்டவர் உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு வரதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுதான் நம்ம எரேமியா 18 வாசிக்கிறோம். அவர் கையிலேயே அது கெட்டு போயிட்டு அதை திரும்ப எப்படி வணைந்தார்? அந்த வார்த்தை சொல்லுங்க. வேறே பாண்டம். பழையது மாதிரி உங்க வாழ்க்கை இருக்காது, வேற மாதிரி தான் லைஃப் மாறும். எத்தனை பேருக்கு இது புரியுது எனக்கு தெரியல, ஆனா நான் பேசுறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஞானமா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க 3 கேள்வி கேட்கணும். நீங்க எழுதுனவங்கள எழுதிக்கொள்ளுங்க. ஞானமா நீங்க செலக்ட் பண்ணணும்னா நீங்க 3 கேள்வி உங்களுக்கே நீங்க கேட்கணும். முதல்ல, ஏன் செய்கிறேன்? சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உங்க வேணா விரல் கூட இப்படி வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளை மாதிரி மாறினா கூட பிரச்சனை இல்லை. ஏன் செய்கிறேன்? எதற்காக செய்கிறேன்? இதனால் ஏற்படும் விளைவுதான் என்ன? இதனால் ஏற்படும் விளைவுதான் என்ன? இந்த 3 நீங்க யோசிக்கணும். இதை 3 நீங்க யோசிங்கன்னா நீங்க செலக்ட் பண்றது ஞானமா இருக்கும். ஏன் செய்கிறேன்? எதற்காக செய்கிறேன்? இதை செய்தா எனக்கு ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க உணர்வுகள், உங்க எமோஷன்ஸ், உங்க ஆசைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த அந்த இச்சை அடக்கம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஞான இருதயம். அதுக்கு பேர் தான் என்னது? ஞான இருதயம். அப்போ இஷ்டத்தின்படி உள்ள தேட்டருக்குள்ள போயிட்டு அப்புறம் தம்பி ஏன்பா உள்ள வந்தா, அது தேவ சித்தம், இன்னைக்கு வர வேண்டியது, வந்துட்டேன் அப்படி சொன்னா இவனை என்ன செய்யணும்? இவன் என்ன செய்யணும்? இவன் ஒரு மடையானன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் அப்படிதான், அவங்க இஷ்டப்படி எல்லாம் செய்வாங்க. செஞ்சுட்டு என்னப்பா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ண, தேவ சித்தம் இப்படி இருந்திருக்கு. நீ எடுத்த முடிவு சரியில்லை. நீ எடுத்த முடிவு, நீ எடுக்க வேண்டிய டிசிஷன் கரெக்டாக அந்த ஒரு செகண்ட் நீ எடுக்க வேண்டிய முடிவு தப்பாக எடுத்த. அதனால உன் லைஃபே டோட்டலாக பிசாசு மாற்றிட்டான். அப்போ பிசாசு வைக்கிற முதல் கண்ணி என்ன தெரியுமா? இது என் காலம், இந்த காலத்தை விட்டால் எனக்கு வேற வாய்ப்பு கிடையாது, எப்படி ஆகலாம் ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சிடணும்ப்பா என்ற ஒரு விழிப்பு இல்லாமல் உங்களை வைத்திருப்பது முதல் கண்ணி. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? எல்லாம் எத்தனை பேர் புரிஞ்சுதாப்பா? சுவாத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. ஸோ இப்படி இந்த கண்ணிக்கு நீங்கள் தப்பணும்னா உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஞான இருதயம் வேணும். ஆண்டவர்கிட்ட நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 90:12 மோசே ஜெபம் பண்றாரு. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு என்ன செய்யும்? ஹல்லேலூயா. என்ன எல்லாரும் பாருங்க, எனக்கு ஞான இருதயம் தார ஆண்டவரே, பிஸ்னஸ் நல்லா பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா எடுக்கணும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணல. எனக்கு ஞான இருதயம் தார ஆண்டவரே, எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், அப்படி ஒரு ஜெபம் பண்ணல. எனக்கு ஞான இருதயம் தார ஆண்டவரே, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக மாறணும், அப்படி ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? எனக்கு ஞான இருதயம் தாரும், ஏன்னா என் நாட்களை நான் எண்ணணும். ஹல்லேலூயா. என் நாட்கள் என்ன செய்யணும்? எப்படி எண்ணணும்? வயசு 33 ஆச்சு, 34, 35, 36, 37, இந்த 4 வருஷத்தில் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த பிளானை முடித்தா எத்தனை நாள் ஆகும்? கால்குலேட் எடுத்து கணக்கு பண்ண, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். இந்த 365 எத்தனை நாள் நம்ம லீவ் எடுப்போம்? ஒரு 10 நாள் லீவ் போட்டாலும் இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது. இதுக்குள்ளே இந்த திட்டத்தை முடிக்கணுமே, ஆண்டவர் இந்த தரிசனத்தை பேசியிருக்காரு, இது முடிக்கணுமே. இதே பலன் இன்னொரு 45 வயசில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இப்போவே கை கால் வலிக்குது. இதான் என்னது? ஞான இருதயம்.
இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா முடியெல்லாம் வெள்ளையாயிரும். இப்போ நம்ம எலும்பி பஸ்ஸு பிடிச்சி ஓடுறோம். இன்னும் 10 வருஷம் பிடிச்சின்னா போக முடியாது. ஆசை இருக்கும், ஆனால் சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஏன்னா சரீரத்தில் என்ன இருக்காது? பெலன் இருக்காது. அப்போ கிருபை வரம் இருக்கும், ஆனால் பயன்பட முடியாது. ஏன்னா சரீரத்தில் என்ன இருக்காது? பெலன் இருக்காது. அப்போ ஒரு நாளைக்கு 360 வருஷத்தில் 365 நாள்னா இன்னும் எத்தனை நாள் நான் வாழ போகிறேன் பூமியில்? அப்போ ஆண்டவருக்காக நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்? ஒரு 4 மாதத்துக்கு ஒரு ஆத்துமா வச்சு பார்த்தா இன்னும் எத்தனை மாதத்தில் எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணுவேன்? இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஆத்துமா வச்சு பார்த்தா இன்னும் இருக்க போகிற வருஷத்தில் எத்தனை ஆத்துமா நான் ஆதாயம் பண்ண போகிறேன்? மோசே இப்படி தான் ஜெபம் பண்ணார், எனக்கு நாட்களை எண்ணும் அறிவை தாரும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அறிவு நிறைய பேர்ட்ட இல்லை. இதுதான் பிசாசு அவங்க வாழ்க்கையில் வச்ச பெரிய கண்ணி. அவங்க என்ன நினச்சிருக்காங்க? 100 வயசு வரைக்கும் இப்படியே இருப்போன்னு. 100 வயசு வரைக்கும் ஏன் இப்படியே எல்லாம் முடியும், இப்படி இருக்கும், முகம் இப்படி இருக்கும், பல்லு இப்படி இருக்கும், எல்லாம் இப்படியே இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். 5 வருஷத்தில் 5 மாதத்தில் என்னெல்லாம் மாறுது? 5 வருஷம் எங்கே போகிறது? அல்லேலூயா. மோசே ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு ஞான இருதயம் தாரும், என் நாட்களை நான் எண்ணட்டும். அல்லேலூயா. அப்போ இது என் காலம், இந்த காலத்தில் நான் மௌனமாக இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருந்து தரிசனங்களை வாங்குங்க. ஆண்டவர்கிட்ட என்ன வாங்க? தரிசனம் வாங்கி ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களை எப்பவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? உலக விஷயத்தில் பிஸியாக இருக்கிறது போல் ஆவிக்குரிய விஷயத்தில் என்ன செய்யணும்? ஒரு தரிசனம் வாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு அந்த தரிசனம் ஓடட்டு. நான் சொல்கிறது புரியுதா? கணக்கு போடுங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு நாளைக்கு ஒரு இதுனாலும் எத்தனை வருஷம் ஆகும்? 6 வருஷம் ஆயிரும். அப்போ 6 வருஷம்னா 2030 எத்தனை வரும்? 26 30 3 2 32,000. 2032னா எனக்கு என்ன வயசு ஆயிரும்? அப்போ அதுக்குள்ளே அதை முடிக்கணுமே. அப்போ அதுக்காக வந்து ஜெபம் பண்ணுவோம், அதுக்காக வந்து ஃபாஸ்ட் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாகிலும் 6 வருஷத்துக்குள்ளே நான் முடிக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஞான இருதயம் உள்ளவனாக நம்ம மாறணும். இன்றைக்கி ஆவிக்குரிய சபையில் இது கிடையவே கிடையாது. சர்ச்சைக்கு போனோம், கை தட்டணும், பாடணும், அந்நிய பாஷை பேசணும், வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. திங்கக்கிழமை ஆண்டவருக்கு என்ன ஒன்றும் செய்ய மாட்டாங்க. திங்கக்கிழமையில அவங்க பாடுதான். சர்ச்சுக்கு எடை கூட்டத்துக்கு கூட வர்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஆன்லைன் ப்ரேயரில் கூட அட்டன் பண்ண நேரம் இல்லை. காரணம் என்ன? கலெக்டர் கூட பிஸி. கலெக்டர் கூட ஃப்ரீயாக இருப்பார் இன்னைக்கு. கலெக்டரை விட பிஸி இன்னைக்கு இங்கே. அதனால தான் நான் நினைக்கிறேன், சில நேரங்கள் ஆண்டவர் சில மரணங்களை கிராமத்தில் விடுறார். அளவு ஆண்டவர் கொள்ள மாட்டார், ஆண்டவர் பிசாசுக்கு வழியை விட்டுருவார், நீ என்னவும் செஞ்சுக்கன்னு. அப்படியாவது ஒரு உணர்வு வரட்டு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்பமான வாழ்க்கை. இந்த பூமியில் என்ன சம்பாதிச்சாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. உள்ள நாட்களை ஆண்டவரை தேடுவோங்கிறதுக்காக சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் கண்ணு முன்னாடி நிகழ்த்தி காட்டுறாரு. ஆன பிறகு சிலருக்கு என்ன வராது? உணர்வு வராது. ஆனபுறம் உணர்வு வராது. கண்ணு முன்னாடி ஆண்டவர் காட்டுவார் சில விஷயத்தை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு பிரசங்கம் வழியாக பேசுவார், பாட்டு வழியாக பேசுவார், சொப்பன வழியாக பேசுவார், தரிசன வழியாக பேசுவார். சில நேரத்தில் இன்னொருடைய வாழ்க்கையை முன்னாடி கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் உள்ள ஃபெயிலியர் வச்சு நம்மகிட்ட பேசுவார். அந்த மாதிரி நீ ஆயிராதன்னு. அல்லேலூயா. அப்போ என் காலத்தை குறித்த ஒரு அறிவில்லாமல் என்னை வைத்திருப்பது தான் பிசாசுடைய பெரிய கண்ணி. இந்த கண்ணிக்கு நான் தப்பணும்னா எனக்கு என்ன வேணும்னா ஞான இருதயம் வேணும். என்ன வேணும்? அல்லேலூயா. ஸோ பணம் சம்பாதிக்க ஞான இருதயம் கேட்கல, என் நாட்களை என்ன ஞான இருதயம் தான். அப்படியெல்லாம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கையை தூக்கி ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரை எனக்கு ஞான இருதயம் தாரும். ஜெபம் பண்ணுவோமா? நான் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ பிசாசு வைக்கிற கண்ணிகள் அப்படிங்கிற அந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் முதல்ல ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது? யூதாஸ் பிசாசு வைத்த அந்த கண்ணியில்
அவன் பிளான் பண்ணி அந்த பிளாட்டில் அவன் என்ன பண்ணான், ரொம்ப நாள் அங்கே பிளான் பண்ணி கடைசியில் ஒரு டைமில் அவனை மாட்டிட்டான். ஸோ முதல் பிசாசு நம்முடைய சபைக்கு, இல்லைன்னா இந்த சபை காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவன் வைக்கிற அவன் நமக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு கண்ணி என்னென்னா, இது ஏன் காலம், இந்த காலத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிடணும், இனி ஒரு காலம் எனக்கு கிடைக்காது, எப்படி ஆகிலும் இந்த காலத்தில் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் என்கிற அந்த தாகம் இல்லாமல் வைத்திருக்கிற, இல்லைன்னா அந்த விழிப்பு இல்லாமல் வைத்திருக்கிறதா அவனுடைய முதல் கண்ணி. இதில் நம்ம தப்பணும் அப்படின்னு நமக்கு ஞான இருதயத்தை ஆண்டவர் தரணும், இல்லையிலோயா? சரி, ரெண்டாவது வாசிக்கலாம். ஒருத்தர் வாசிங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாரும் கவனிக்கணும், சரியா? தூக்கம் வருதுன்னா முகத்தை கழுவிட்டு வந்துருங்க. 2 கொரிந்தியர் 10:5-6 வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் மட்டும்தான், சரியா? ஆக்சுவலாக 4-5 தாங்க வாசிக்கணும். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. சரி, நல்ல கவனிங்க. இதில் பவுல் சொல்கிறார், நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் தான் தெரியும். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல அப்படின்னா, நாங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், அப்படி தானே? யாரும் ஆவியாக இல்லை, எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்கும். நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் எங்களுடைய ரிப்ளை, அதாவது எங்களுடைய பதில் அளிக்கிற விஷயத்தில் நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. சரி, இது புரிகிற மாதிரி சொல்லட்டா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருது, பிரச்சனைன்னு இல்லை, ஒரு சூழ்நிலை வருது. ஒரு உங்களை டென்ஷன் ஆக்குற மாதிரியோ, இல்லை உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வருது. அப்போ நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறீங்க? ரிப்ளைன்னா புரியுதா? எப்படி பதில் அளிக்கிறீங்களோ அதுதான் உண்மையான நீங்கள். பாஸ்டர் ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறீங்களா, புரியுதுன்னு சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக இருப்பீங்களா? ஒரு மனுஷனுடைய ஸ்டேபிள்னஸை கெடுக்குது, அப்படிதான் எப்படி சொல்லலாம்? அதை நிலைத்தன்மை கெடுக்கிற ஒரு விஷயம், கோவப்படுத்துறது, உங்களை ஒரு இது பண்ணி விடுறது. அப்போ நீங்கள் எப்படி ரிப்ளை எப்படி பதில் அளிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். ஸோ சர்ச்சுக்கு வருது ஆவியில் நிரம்பது நீங்கள் கிடையாது. இங்கே பாட்டு பாடுற கை தட்டுறது நீங்கள் கிடையாது. உங்களை சிலவங்க ட்ரிகர் பண்ணி விடுவாங்க, தூண்டி விடுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி அவங்களுக்கு பதில் அளிக்கிறீங்க? மாம்சத்தின்படி பதில் அளிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு இருக்கிற ஆவியானவருடைய துணையின்படி பதில் அளிக்கிறீங்களா? எப்படி நீங்கள் அந்த சூழலை கையாளுறீங்க என்பதை பொறுத்து தான் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க என்பது அதில் புரியுது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வைக்கிற 2வது பெரிய கண் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வருகிற கடுமையான சூழ்நிலைகள், ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும், இல்லைன்னா முக்கியமான ஒரு காரியம் பேசணும், இல்லைன்னா ஒரு சமாதான கேடு மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இல்லைன்னா ஒரு பிரச்சனை வருது, ஒரு நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு காரியம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல உங்கள் மாம்ச கிரியையை வெளிப்பட பண்ணுவது தான் பிசாசு உங்களுக்கு வைக்கிற 2வது கண்ணி. எத்தனை பேருக்கு இது புரியுது? இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற நான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான்ல, அதான் அந்த மாம்சக்கிரியை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சக்கிரியை வெளிப்பட்டால் நீங்கள் சாத்தானுடைய கண்ணியில் போய் மாட்ட போறீங்க, இல்லைன்னா மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம்.
மாறாக எனக்குள்ளிருந்து தேவ பலன் வெளிப்பட்டால், அந்த சூழ்நிலையை தேவ பலத்தோடு நான் கையாண்டால் எனக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பவுல் சொல்றார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவைகளா இல்லாமல் அது தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் எப்படி அதுக்கு பதில் அளிக்கிறீங்களோ அதுதான் உண்மையான உங்கள் ரிச்சிப்பை காட்டுது. அல்லேலூயா. அதுதான் உண்மையான உங்கள் ரட்சிப்பை காட்டு. அதுதான் உண்மையான நீங்கள். சர்ச்சுக்கு வர்றது, ஆராதிக்க, அதெல்லாம் கணக்கு எடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, ஆனால் மாம்சம் இன்னும் சாவலை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, மாம்சம் இன்னும் என்ன பண்ணலை, சாகலை. அல்லேலூயா. அந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்வார், 2ஆம் பகுதி வாசிக்கிறேன். உங்கள் முன்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம சில நேரத்தில் கண்டிப்பாக சில விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. எங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை கையாளணும். அப்போ நீங்கள் மாம்சத்தின்படி பண்ணுறீங்களா இல்லை ஆவியின்படி பண்ணுறீங்களா, அதை பொறுத்து தான் நீங்கள். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. கோபத்தை என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்தவே முடியல. நான் சொல்லட்டா, நீங்க மாம்சத்துல இருக்கீங்க, உங்க மாம்சம் சாகல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, சர்ச்சைக்கு வரீங்க, உங்க மாம்சம் இன்னும் சாகல பிரதர், உங்க மாம்சம் இன்னும் சாகல சிஸ்டர். நீங்க இன்னும் பிசாசுடைய கண்ணில மாட்டி தான் இருக்கிறீங்க. அவன் ஈஸியா உங்களை தூக்கிடுவான் இந்த கண்ணியை வச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எப்படி கையாளுறீங்க என்பது ரொம்ப முக்கியம். சரி, இதை ஒரு ஒரு படத்தை போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இவரை நம்ம பார்க்குறோம். எதை? யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். என்ன காரியம் பார்க்குறோம் அப்படின்னா, எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறாங்க. எதை பிடிக்கிறாங்க? எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறாங்க. எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகும் பொழுது அங்கே இந்த படத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எரிகோ பட்டணத்தை சுற்றுனாங்க விழுந்துட்டு நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதை சுற்றுறதுக்கு ஒரு முறையை ஆண்டவர் வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தாரு? நீங்கள் பைபிளில் போய் அதை வீட்டில் போய் 6ஆம் அதிகாரம் படிங்க. டைம் இல்லை, சரியா? டைம் ஆயிடுச்சு. அது ஒவ்வொரு வசனமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், டைம் ஆயிடுச்சு. ஒரு முறை வச்சுருந்தார். என்ன முறை தெரியுமா? முதல்ல முன்னாடி போர் வீரர்கள் நடக்கணும். முன்னாடி யாரும் நடக்கணும்? யுத்தம் பண்ணுவாங்கள போர் வீரர்கள், காலாட்படை நடக்கணும். அதுக்கு பின்னாடி 7 ஆசாரி, இந்த படத்தில் 6 இருக்குது, அது படம் தப்பாக இருக்குது, ஆனால் நீங்கள் புரிஞ்சோன்னா 7 ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதிட்டு போகணும். அதுக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் சுமந்து வரணும். அதுக்கு பின்னாடி திரும்ப ஒரு காலாட்படை இருக்கணும். அதுக்கு பின்னாடி தான் ஜனங்கள் வரணும். இப்படி தான் ஆண்டவர் வச்சிருப்பார் ஒரு முறை. ஸோ முதல் யார் வரணும் சொல்லுங்க? காலாட்படை. 2வது யாரு? ஆசாரிகள். எக்காலத்தை என்ன செய்யணும்? ஊதணும். 7 பேர். எத்தனை பேர்? 7 பேர். அதுக்கு பின்னாடி யாரு? லேவியர்கள் என்ன பண்ணோம்? உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும். அதுக்கு பின்னாடி என்னது? காலாட்படை. அதுக்கு அப்புறம் தான் ஜனங்கள். 7 நாட்கள் சுற்றணும். 7 நாட்கள் எக்காலம் மட்டும் தான் ஊதணும், வேற ஒரு சத்தம் வரக்கூடாது. எக்காலத்தை மட்டும் ஊதி ஊதி சுற்றிட்டே வரணும். 7வது நாள் இப்போ நல்லா கவனிங்க. இவங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு யுத்தத்துக்கு போகவே என்ன செய்ய மாட்டாங்க.
உடன்படிக்கை பெட்டி எடுத்து யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு தான் போகணும்னு. அப்போ அந்த எரிகோவில் இருக்கிறவங்க, அந்த மதில் மேல் இருக்கிறவங்க எல்லாம் புறஜாதிகள், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியாது. அப்போ என்ன தெரியுமா இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க? நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறோம், நாங்கள் மாம்சத்தில் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். எங்களுக்கு போகிற காலாட்படை இருக்கிறது, எங்களுக்கு இவ்வளோ லட்ச ஜனங்கள் இருக்கிறாங்க, நாங்கள் யுத்தம் பண்ணால் ஜெயம் எடுக்க முடியும். ஆனால் நாங்கள் எதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறோன்னா, நாங்கள் சுமந்து வரோம் பாருங்க தேவனுடைய பெட்டி, அது இன்னைக்கு பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது, அது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நாங்கள் யுத்தம் பண்ணி எங்கள் சுயத்தின்படி எங்கள் இஷ்டப்படி நாங்கள் ஜெயம் எடுக்க நினைச்சா எங்களால் முடியும். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் தேவனுடைய ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறபடியால் அவர் சொல்கிறபடி தான் செய்வோம் என்பது அடையாளமாக 7 நாள் இந்த பெட்டியை தூக்கி சுமந்து வந்தாங்க. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஒரு புறஜாதி இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவன் கண்ணு முதல்ல எதில் படும்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அது எரிகோ மதிலிருந்து அந்த டக்குன்னு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது முதல்ல அவன் கண்ணில் படுறது தெரியுமா? இந்த பெட்டி தான். ஏன்னா அந்த பெட்டி முழுவதும் பொண்ணாக இருக்கும், சூரிய வெளியே அடித்தோன்னா டக் அப்படி மின்னும். அல்லே லூயா, ராமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு புறஜாதியான் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற, உங்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தையோ உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற கிரியையோ பார்க்கக்கூடாது, உங்கள் மேலே இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்க்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற தேவ பிரசன்னத்தை அவங்க பார்க்கணும். they must see your presence of God. உங்கள் மேலே தேவன் இருக்கிற, இவன் ஆண்டவர் ஆராதிக்க இயேசுவுக்கு பிள்ளையா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லட்டா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருவனுக்கு நீங்கள் இடரலா இருந்தால், நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது, அவன் கழுத்தில் கல்லை கட்டி கடலில் இறக்க சொல்கிறார் ஆண்டவர். கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? பைபிள் வசனம் இருக்கு. ஒருவனுக்கு ஒருவன் இடரலா இருந்தால் அவன் என்ன செய்யணும்? கழுத்தில் எந்திரகளை கட்டி கடலில் ஆழத்தில் தூக்கி போடுங்க. ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு வருவதற்கு, ஒரு ஆத்மா தேவனை ஆராதிப்பதற்கு, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட தடையா இருந்தானா அவன் பூமியில் வாழ்றது பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஆவிக்குரியவர்கள் சொல்றாங்க, மாம்ச கிரியையில் ஒரு கட்டுப்பாடு கிடையாது, மாம்சத்தின்படி தான் நடக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டுனா தெருவில் இறங்கி கொண்டையை போட்டு சாரி எடுத்து மடிச்சு கட்டிட்டு அவங்க இறங்கி வளசுவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? ஆவிக்குரியவர்கள் தான், பேரெல்லாம் நல்ல அந்நிய பாஷை ராபா காபா எல்லாம் சரியா தான், எல்லாம் கரெக்டாக தான் வருது. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் இந்த அம்மாவை பார்க்கணும், தெருவில் இறங்கி நிற்கும் பாருங்க முதல் ஆளா சண்டைக்கு. அப்போ 4 பேர் என்ன தெரியுமா பார்ப்பாங்க உங்கள் மேலே? என்ன சர்ச்சுக்கு போகிறாங்க? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது போல ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு 4 கண் இருக்கணும், 4 பக்கமாக கண் இருக்கணும். 4 கண்ணுக்கு 4 கண் எடுத்து ஒட்டி வச்சிடாதீங்க. 4 பக்கம் என்ன இருக்கணும்? கண் இருக்கணும். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் நல்ல கவனிங்க, என்னைய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறதுனாலும் அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை யார் பார்ப்பா? ஒருவேளை ஏதாவது பார்த்தாங்கன்னா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமா? நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறோம், அந்த வார்த்தைனால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமா? நம்ம ஒரு செயலை செய்கிறோம், அதனால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமா? நம்ம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறோம், இதனால ஏசப்பா நாமம் தூஷிக்கப்படுமான்னு யோசிச்சு செய்யணும். அப்படி செய்ய முடியலன்னா நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்க, உங்கள் மாம்சம் இன்னும் சாகலை, பிசாசு உங்களை கண்ணியில் பிடிச்சி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை பார்க்கக்கூடாது, உங்கள் யுத்தத்தை பார்க்கக்கூடாது, உங்கள் திறமையை பார்க்கக்கூடாது, உங்கள் மேல் இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்க்கணும். அது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் எப்படி தேவ பிரசன்னத்திலிருந்து கையாளுறீங்களா, இல்லை உங்கள் மாம்சத்திலிருந்து கையாளுறீங்களா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியதா இருக்கிறதா, இல்லை அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலனா இருக்குதா என்பதை நீங்கள் யோசிக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க, யாருக்கும் நம்ம இடலாம் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப அன்பாக சொல்கிறேன், உங்களை பார்க்குறவங்க, இந்த படம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கட்டும், உங்கள் நினைவில் இருக்கட்டும். உங்களை பார்க்குறவங்க எதை தான் பார்க்கணும் சொல்லுங்கள்? உங்கள்கிட்ட பேசுகிறவங்க, உங்களை பார்க்குறவங்க உங்கள் மேலே இருக்கிற தேவ பிரசன்னத்தை தான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வால்டர் ரசல் அப்படின்ற ஒரு தேவ மனுஷர் இருந்தார். அவரோடு கூட ஊழியத்தில் வெயின் ரைட் என்ற ஒரு தேவனுடைய மனுஷர் இருந்தார். இப்போ இந்த பேரெல்லாம் நீங்கள் எழுதி இப்போ சொல்லி பார்க்கண்டா ஒன்றும் புரியாது, விட்டுருங்க. 2 தேவ மனிதர்கள் இருந்தார்கள்.
இவர்கள் ஜப்பானில் ஒசாகா என்ற ஒரு பட்டணத்துக்கு ஊழியம் பண்ண போனாங்க. ஜப்பானில் ஒசாகா என்ற பட்டணத்துக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிற ஹை அஃபீஷியல்ஸுக்கு, உயர் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இந்த பட்டணத்துக்குள்ளே வந்து ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அவங்கள தடுத்தாங்க. உயர்மட்ட அதிகாரிகள் தடுத்தாங்க, பயங்கர ப்ரெஷர் பண்ணாங்க. இந்த 2 தேவ மனிதர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அந்த நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று அவர்களை தடை பண்ணி அவர்களை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோங்க? ஒன்று சோர்ந்து போவோம், இல்லை நம்ம என்ன செய்ய முடியுமோ நம்ம செய்வோம், நம்ம என்ன பேசணுமோ நம்ம பேசுவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் ஒரு எச்சரிப்பாக சொல்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு வாயின் வார்த்தையில் பயம் இருக்கணும். வாயின் வார்த்தையில் என்ன இருக்கணும்? பயம் இல்லாமல் பேசாதீங்க. எனக்கு பேச தெரியல, நான் பேசும்பொழுது தேவ நாம தூஷிக்கப்படுதுன்னா தயவு செஞ்சு கப் சிப்புன்னு இருந்திருக்க. எனக்கு பேச்சில் கண்ட்ரோல் இல்லை பாஸ்டர், எனக்கு அப்படிலாம் கண்ட்ரோலில் பேச தெரியாது, வாய் எடுத்தோன்னா மடை திறந்த வெள்ளம் போல கெட்ட வார்த்தை சாதாரணமாக வந்துடும், நான் அது இதுன்னு ஏதாவது பேசிடுவேன், பயங்கரமாக திட்டிடுவேன் அப்படின்னா தயவு செய்து வாயை மூடிருங்க. உங்கள் நாவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வாயை மூடிருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுடைய கண்ணில் மாட்டியிருக்காங்க. நினைக்கிறாங்க நான் சர்ச்சுக்கு போனா எல்லாம் சரியாயிரும். உங்கள் மாம்சம் சாகலைன்னா நீங்கள் பிசாசுடைய கண்ணில் தான் இருக்கிறீங்க. பைபிள் சத்தியம் இது. அல்லேலூயா. கோபம் மட்டும் இல்லை, எல்லாமே சொல்ல. உங்கள் மாம்சம் சாகலை, சுயம் உங்களுக்குள்ள சாம்பலாக மாறலைன்னா உங்கள் பிசாசுக்கு கண்ணியில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு நல்லா ஜோம் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னைக்கு நல்லா உபவாசம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களை பிடிச்சி தள்ளிடுவாங்க கீழே. ஏன்னா யூ ஆர் இன் த ட்ராப். நீங்கள் பிசாசு கண்ணியில் தான் உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த தேவ மனிதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெப அறைக்கு போனாங்க, 2 பேரும் கதவு மூடினாங்க, மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நடந்த அதிசயத்தை பாருங்க. நான் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இந்த கவர்மெண்ட் எங்களை தடை பண்ணது, இவர்களே எங்களை அழைத்து இந்த கூட்டங்களை நடத்த சொல்லணும். இந்த கூட்டத்துக்கு டேட் கொடுத்தாச்சு, ஜனங்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லியாச்சு, எப்படி நடத்தன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பல நாட்களில் ஜோம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இவர்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த ஜப்பானிய பெண் ஒருத்தி வந்து அந்த விளம்பம் பரிமாற வந்தா. இந்த தேவ மனிதர்களுக்கு விளம்பி கொண்டிருக்கும் போது டப்புன்னு பாத்திரத்தை சாம்பார் போட்டுட்டு கீழே விழுந்து கிடக்கு. அல்லேலூயா. சாப்பாடை விளம்பிட்டு இருந்தவ பாத்திரத்தெல்லாம் போட்டு டம்முன்னு விழுந்து கிடக்கா. ஏன்னா இவர்களுக்குள்ளேருந்து அவ்வளோ ஒரு தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் போனால் இந்த தேவ மனிதர்கள் பக்கத்தில் போனாலும் பொட்டுன்னு விழுந்து கிடக்குற. இன்னொரு அம்மா வராங்க, அந்த அம்மா பார்க்க, அந்த அம்மா இவ்வளோ தூக்க போனால் அந்த அம்மா விழுந்து கிடக்க கீழே. ஒரு தேவ மனிதருக்குள்ள இருந்து வெளிப்படுகிற பிரசன்னத்தை பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து என்ன வெளிப்படுது? உங்க மாம்ச வெளிப்படுதா, தேவ பிரசன்னம் வெளிப்படுதா? ரொம்ப கவனமா இருங்க. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உடனே இந்த அம்மா விழுந்து எழும்பிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க கூட்டம் நடத்துங்க, பிரச்சனை வந்தா நான் பொறுப்படுத்துறேன், நீங்க கூட்டம் நடத்துங்க. அல்லேலூயா. அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணிட்டு உத்தரவாதம் கொடுத்துச்சு. இந்த அம்மா யாருன்னு தெரியாது, அந்த அம்மா உத்தரவாதம், நீங்க நடத்துங்க, பிரச்சனை வந்தா என் பேரை சொல்லுங்க. இவர்கள் உடனே கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தை தடை பண்ணாங்க பாருங்க, அஃபீஷியல்ஸ் 2 பேர். அந்த 2 பேருடைய பசங்க அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. அவனுக்கு கீழ்ப்படிய மாட்டானுங்க, வீட்டுக்கு அடங்காதவனுங்க. கூட்டத்தில் வந்து உட்காந்து அவனுக்கு 2 பேரும் ஆண்டவர் தொட்டார், பொத்துன்னு கீழே விழுந்தானுங்க, எலும்புனாங்க, ரட்சிக்கப்பட்டானுங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே ஆண்டவருக்கு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானுங்க. அப்பா பார்த்தாரு, ஆகா எங்கேயும் அடங்காத நம்ம பிள்ளை இங்கே வந்து அடங்கிட்டானே அப்படின்னு இந்த 2 ஊழியக்காரங்களை கூப்பிட்டு, இன்னும் எத்தனை நாள் கூட்டம் நடத்தணுமோ இந்த ஒசாகா பட்டணத்தில் இங்கே நடத்துங்கன்னு சொல்லி அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். அல்லேலூயா. வாய்ப்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் செய்தித்தாளில் அடுத்த நாள் ஒரு நியூஸ் வந்தது. என்ன நியூஸ் வந்தது தெரியுமா? ஹெட்லைன் என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஒசாகா பட்டணத்தில் அவங்க சொன்ன செய்தி, சுவிசேஷம் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் இன்னைக்கு தடுத்தோம், ஆனால் நேற்றுக்கு இரவே இந்த கிறிஸ்தவங்களின் தெய்வம் இந்த பட்டணத்துக்குள் வந்து விட்டார். கிறிஸ்தவர்களின் தெய்வம் நேற்று இரவே பட்டணத்துக்குள் வந்து விட்டார். இதுதான் ஹெட்லைன். கிறிஸ்தவர்களின் தெய்வம் நேற்று இரவே ஒசாகாக்குள்ள வந்துட்டார். ஊழியக்காரங்களை தடை பண்ணோம், ஆனா தெய்வம் உள்ள வந்துட்டாரு.
அப்படின்னு அவங்க ஹெட்லைன் போட்டாங்க. உங்களை பார்க்கும்போது தெய்வத்தை சொல்கிறாங்களா, இல்லை அங்கே அவிய போகிற சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன் அவிய அப்படி சொல்கிறாங்களா பார்த்துக்கிடணும். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் மாம்சத்தில் போராடி எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. அப்படி சாதிச்சாலும் அது ஒரு மன நிறைவாய் உங்களுக்கு அமையாது. ஹல்லேலூயா. நான் நல்லா புரிஞ்சுடுங்க. நான் தயவாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வார்த்தையை எடுத்துடுங்க, இல்லை நான் கேட்க மாட்டேன்னு விட்டுருங்க. நீங்கள் மாம்சத்தின்படி போராடி சண்டை போட்டு ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நாள் நிற்காதுமா. நீங்கள் எழுதி வச்சுடுங்க. அப்படியே நின்னாலும் அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு குடைச்சலாக பிரச்சனையாக இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னதான் உங்களுக்கு எல்லாரும் ப்ரெஷர் பண்ணி உங்களை பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் ஜெபத்தில் ஒரு விஷயத்தை இருந்து வாங்குறீங்க பாருங்க, பொறுமையாக, அது காய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது பிசாசு நமக்கு வைக்கிற கண்ணி என்ன தெரியுமா? நான் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்கள் மாம்ச கிரியை வெளிப்பட பண்ணி உங்களை வலைக்குள்ள மாட்டுவான். ஹல்லேலூயா. அப்படி பண்ணு, அவனை போய் 1க்கு 2 நீ கேளு. நீ உனக்கா பேச தெரியாது, நீ எப்படி இருந்த ஆளு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நீ யாரு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா உன் ரகசியத்தை அவர் தானே பார்க்காரு. உள்ளிந்திரியங்களை அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. சில பேருக்கு குடிக்க கஞ்சி இருக்காது, ஃபோனில் நான் யாரு தெரியுமா, நீ யாருமா, ஆண்டவர் தான் தெரியும். இந்த மாதிரி நல்ல கவனிங்க. இந்த மாதிரி நான் அந்த வார்த்தையை சொல்கிறக்கா மன்னிச்சிருங்க. இந்த மாதிரிப்பட்ட வாய் சவுடாலாம் தயவு செய்து அடிக்காதீங்க. கிறிஸ்தவத்தில் தேவ பிள்ளைகளாக இருந்துட்டு இந்த மாதிரி சவுடாலாம் அடிக்கக்கூடாது. உங்கள் வார்த்தையில் தாழ்மை இருக்கணும். ஹல்லேலூயா. அடியேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். தாவீது எப்படி திரும்ப சொல்கிறார்? அவரை நான் ஒரு அடியேன். ஹல்லேலூயா. அவர் பேரை கூட சொல்லலை. சில இடத்துல ஒரு ராஜா சொல்றார், நான் அடியேன், ஆண்டவரே நான் அடியேன், நான் ஒரு அடிமைப்பான்றார். ஹல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தைகளில் செயல்களில் சாட்சியா இருக்கணும். கை உயர்த்துங்க, ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் மாம்சக்கிரியை வெளிப்படாமல் என்னை காத்துக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுங்க. என் மாம்சக்கிரியை எனக்குள்ள வெளிப்படக்கூடாதப்பா. பிசாசு உங்க மாம்சக்கிரியை வெளிப்பட பண்ணி உங்க கண்ணியில் சிக்க வைப்பான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நான் மாம்சக்கிரியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும், என் சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும். என்னிலிருந்து தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், என்னிலிருந்து தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். என் மாம்சம் கிரியைகள் என்னில் சாம்பலாய் மாறட்டும்ப்பா. என்ன பார்க்குறவங்க இவங்க நீங்கள் ஒரு கிறிஸ்டியனா, நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளையான்னு கேட்குற மாதிரி நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம பேசி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. சரி. ஸோ உங்களுக்குள்ள இருந்து தேவ மகிமை பிரசன்னம் வெளிப்படணும். அதுதான் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. உங்க தேவ பலத்தின் ஆவியின் பலத்தில் நீங்க ரிப்ளை பண்ணணும், பதில் சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் உங்க உண்மையான ஸ்ட்ரெங்க், உண்மையான பலன். சரி, மூணாவது சங்கீதம் 91:3. பிசாசு வைக்கிற மூணாவது இது நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சங்கீதம் 91:3 வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை. ஸோ அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார். ஸோ அந்த கண்ணின்னு பேசினது பைபிளின்படி அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கண்ணி இதுதான். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கண்ணி தான். இது ஒரு தட்டை மாதிரி இருக்கும். இந்த தட்டைக்கு மேலே
சாப்பாடையோ இதைய வச்சு மறைச்சி இந்த வலையையும் செடிகளை வைத்து மறைச்சி வச்சுருப்பாங்க. இந்த தட்டை மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் அந்த குருவிக்கு கால் பட்ட அடுத்த வினாடி அது மூடிடும். அடுத்த வினாடி அது மூடிடும். சரி, அப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு பல நாள் ஆகும். இதை ரெடி பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கள்? ஒரு கண்ணி செய்வதற்கு பல நாள். அந்த வலையை பின்னணும், அதை சரியாக செட் பண்ணணும், அதை கரெக்டான இடத்துல ஒன்று வைக்கணும், அதுக்காக காத்திருக்கணும், இந்த குருவி கரெக்டாக வந்து அதில் உட்காரணும். ஸோ சில டைம் ஆகும். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணியை உங்களுக்கு ஆயத்தம் செய்வதற்கு, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் மறைவாய் வைப்பதற்கு அவன் என்ன பண்ணுறான்னா பல நாட்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறான். இந்த கண்ணி என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை அழித்து போடுகிற ஒரு கண்ணி. ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அதாவது நம்ம பார்த்தோம் முதல் பாயிண்டில் நம்ம பார்த்தோம். சொல்லுங்கள், முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? என் காலம் இதுதான் அப்படிங்கிற அந்த விஷயம் இல்லாமல் இருக்கிறது, அந்த தெரியாமல் இருக்கிறது. ரெண்டாவது, எனக்குள்ள இருந்து அந்த மாம்ச கிரியை வெளிப்படுறது, இதுதான் எனக்குள்ள இருந்த கண்ணி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து என்னென்னா உங்கள் லைஃப்பை முடிக்கிற ஒரு காரியம், ஒரு கண்ணி. உங்கள் வாழ்க்கையே இது வந்து ஒரு ஸ்டாப்புக்குள்ளே உங்கள் தெய்வம் மேலே இல்லைன்னா தெய்வம் உங்கள் மேலே வச்ச தரிசனம், ஊழியம் எது ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு பாயிண்ட், ஃபுல் பாயிண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு வர்றதுக்கு, ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு அவன் என்ன செய்கிறான்னா ஒரு கண்ணி ரெடி பண்ணுறான். ஆனால் அது பல நாட்கள் முன்னாடியே பிளான் பண்ணுறான். அல்லேலூயா. எல்லாரும் என்னை பாருங்கள், நீங்கள் தேவனுடைய கரத்தில் வல்லமையாக பயன்பட போகிறீங்க அப்படின்னு பிசாசுக்கு தெரிஞ்சிட்டுனா எவ்வளவு பெரிய விலையேற பெற்றதையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவான். அல்லேலூயா. எவ்வளவு உங்களுக்கு எட்டாத கனியாக இருக்கும், அதை கூட உங்கள் கையில் ஈஸியாக கொண்டு தருவான். இயேசுட்டு அதை தான் பண்ணான், அவன் ட்ரை பண்ணான். அல்லேலூயா. நீ என்ன வணங்கிக்கொள்ளும், அந்த பூமி முழுசும் உமக்கு தாரேன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கே நினைப்பீங்க, இது எப்படி அப்படின்னு. உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருக்குன்னா பிசாசு பல நாட்கள் முன்னாடி உட்கார்ந்து திட்டம் பண்ணி, பிசாசின் கூட்டங்கள் பிளான் பண்ணி ஒரு கண்ணியை ரெடி பண்ணுறாங்க. சும்மா ஒரே நாள் அது பண்ணுறதில்ல. ஹல்லேலூயா. அது எங்கே வச்சா அது எப்படி உழும், இப்படி வச்சா இப்படி உழும், என்ன சாப்பாடு போட்டால் வரும், என்ன சாப்பாடு போட்டால் வராது, எதில் இவன் வீக்கு, எதில் இவன் ஸ்ட்ராங்கு, எல்லாம் அறிந்து வைத்து உங்களை வச்சு ஃபுல் A to Z வரைக்கும் உங்களை வச்சு ப்ளூ பிரிண்ட் எடுத்திருப்பான். உங்களை வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணி அவனுடைய தந்திரத்தில் எப்படி வச்சா, எங்கே வச்சா விழும். எல்லா இடத்துலையும் சும்மா கண்ணி வைக்கிறது சும்மா கண்ணை மூடிட்டு வைக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸோ பல நாளாக வேடன் வந்து கண்ணை நோட்டம் இடுவான், இந்த பறவை இங்கே வந்துட்டு இங்கே தான் வருது அடிக்கடி, அப்போ இதுல வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த சாப்பாடை விரும்பி சாப்பிடுது, அப்போ இந்த சாப்பாடை வைப்போம், இந்த பறவை இவ்வளோ சைஸில் இருக்கா, அப்போ இந்த கண்ணியும் இவ்வளோ அளவாக இதோட கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னு உட்காந்து பல நாட்களை நோட்டமிட்டு ஸ்கேன் பண்ணி தான் ஒரு பறவை பிடிக்கிறாங்க. இதே தான் பிசாசும் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல சொன்னேன், உங்களுக்கு ஞானம் இருதயம் வேணும். ரெண்டாவது, ஆண்டவரிடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், நல்லா கவனிங்க, அனுதினமும் டெய்லியும் காலையில் உங்கள் மாம்ச கிரியைகள் சாகும்படியாய், உங்கள் சுயம் சாகும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா, எனக்குள்ளேருந்து யார் வெளிப்படணும்? நான் வெளிப்படக்கூடாதப்பா, என்னுடைய ஜென்ம சுவாபம் வெளிப்படக்கூடாதப்பா, என் மாம்சம் வெளிப்படக்கூடாதப்பா, நீர் என்னிலிருந்து வெளிப்படணும்ப்பான்னு டெய்லியும் உட்காந்து நான் சொல்வேன். கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் டைம் எடுத்து ஜோம் பண்ணுங்க. எனக்கு என் மாம்சம் சாகட்டும் ஏசப்பா. ஆசரிப்பு கூடாரத்தில் முதல்ல ஆண்டவர் வச்சது பலிபீடம் தான். பலிபீடத்தில் தான் அதெல்லாம் சாம்பல் ஆக்கும். ஸோ ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் சுயமெல்லாம் சாம்பல் ஆகணும். என் சுயமெல்லாம் சாம்பல் ஆகட்டப்பா, என் மாம்சம் எங்கே வெளிப்படக்கூடாதப்பா, நான் வந்து எனக்குள்ளது நீர் வெளிப்படணும் ஏசப்பா, எனக்குள்ள இந்த தேவ பிரசன்னம் வெளிப்படணும். ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி உங்கள் வாழ்நாளை, உங்கள் நாட்கள் ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஸோ மூணாவது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட கண்ணிக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வேத வசன வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். நல்லா கவனிங்க, வேத வசனம்
வாசிக்கிறதோ அறிவோ நான் சொல்லலை, வேத வசன வெளிப்பாடு. அது என்ன நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ பிசாசு நன்மை செய்கிறது போல ஒரு குருவியை, ஒரு மனிதனை இந்த இதுக்குள்ளே வச்சு மாட்டிட்டான். இப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம தப்பணும். பல நாட்களுக்கு முன்னாடி, ஏன் சில வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறான். 2026 இவர்களை கவிழ்க்கணும்னு 2024 இருந்தே பிளான் பண்ணுறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஸோ பல பிளான் பண்ணி இவங்க வீக்னஸ் என்ன, ஸ்ட்ராங், இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், எதை பண்ண விழமாட்டான், எதை பண்ண விழுவான், பிளான் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், ஒரு கண்ணியை செட் பண்ணுறான். இப்போ இதுக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பரலோக ஞானம் வேணும். அது வேத வசன வெளிப்பாட்டில் உண்டாகுது. ஹல்லேலூயா. வேத வசன வெளிப்பாட்டில் உண்டாகுது. சரி, இந்த வேத வசனம் வெளிப்பாடு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்க போகிறோம். அந்த தேவ மனுஷன் பேர் ஜான் விக்லிஃப். அவருக்கு பேர் சொல்லுங்க, ஜான் விக்லிஃப். முதல்ல ஆங்கில பைபிளில் மொழிபெயர்த்தவர், பைபிள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜான் விக்லிஃப். அது வரைக்கும் லத்தீன் மொழி தான் இருந்தது. ஸோ இந்த ரோமன் கேத்தலிக் சபைகள் அந்த நாட்களில் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவர்கள் இந்த பைபிளை தமிழில், இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க விடலை. ஆனாலும் ஜான் விக்லிஃப் எவ்வளவோ சிரமம் எடுத்து போராடி தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருக்கு நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன கொடுத்தார் சொல்லுங்க. என்னடா இவங்க அப்படி போதிக்கிறாங்க, ஆனால் பைபிளில் இப்படி இருக்குதே என்ன ஒரு வெளிப்பாடு பைபிள்ல இருந்து அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் தைரியமாக எதிர்த்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் பைபிள்களை அவர் எழுத ஆரம்பித்தார். இந்த ஜான் விக்லிஃப் ஒரு 4 விஷயம் பைபிள் படிப்பதற்கு, பைபிளில் இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, இல்லைன்னா பைபிளில் இருந்து வெளிப்பாடை பெறுவதற்கு ஒரு 4 விஷயத்தை அவர் சொல்கிறார். அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய அரசு அதிகாரிகளை எதிர்த்து பைபிளில் முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஜான் விக்லிஃப் முன்னெடுத்து செய்தார்னு சொன்னால் அவருக்குள்ள இருந்த அந்த வெளிப்பாட்டு வரம், பைபிளில் இருந்த அந்த வெளிப்பாடு அவருக்குள்ள இருந்ததுனால இந்த சத்தியத்தை எப்படியாவது உலகத்துக்கு கொண்டு போகணும்னு எல்லா ஜனங்கள் கையிலையும் பைபிள் இருக்கணும். பைபிள் சர்ச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, ஜனங்கள் கையில் இருக்கணும் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடோடு அவர் போராடி செய்தார். அவர் ஒரு 4 ஆலோசனை சொல்கிறார். பைபிள் படிக்கணும்னா நீங்கள் 4 விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதல்ல ஒரு வேத வசன பகுதியை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். நல்லா கவனிங்க. பைபிள் வாசிக்கும் போது இப்படி தான் வாசிக்கும். சும்மா பைபிள் வாசித்தா ஆண்டவர் ஆசிரியப்பார்னு ஆதியாகமத்தில் முதல்ல வெளிப்படுத்தல் வர கடன்னு ஒன்றும் 10% புரியும். இந்த ட்ரெயின் போன மாதிரி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ரீடிங் ரொம்ப நல்லது. ரீடிங் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 அதிகாரமாவது குறைஞ்சதை வாசிக்கணும். நீங்கள் 5 அதிகாரமாக குறைஞ்சதை வாசிங்க, 5லேருந்து 10 வரைக்கும் குறைஞ்சதை வாசிங்க. ஆனால் அது மட்டும் போதாது. ஒரு வசன பகுதி ஆண்டவர் நீங்கள் வாசிக்கிறது, 10 அதிகாரம் வாசிக்கிறீங்க வைங்களேன், 10 அதிகாரத்திலிருந்து ஒரு சின்ன வசன பகுதி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் வாசி முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ஜோம் பண்ணுவீங்க, அப்போ ஒரு வசனம் திரும்ப உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவர் உங்களுக்கு அந்த வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனம் திரும்ப இல்லைன்னா அந்த வார்த்தை திரும்ப உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இல்லை அந்த வசனத்தை வச்சு டக்குன்னு ஜோம் பண்ணது ஒரு கண்ணீர் வரும், உங்கள் இருதயத்தை உடையும். அப்போ புரிஞ்சுக்கணும் இது ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இப்படி பல விதத்தில் ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட பிறகு அப்பாடா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்துட்டாரு அப்படின்னு பைபிளை மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. நம்ம பண்ணுற தப்பு இதுதான். ஹல்லேலூயா. 2வது என்ன பண்ணோம்னா, அவர் சொல்கிறார் அந்த பகுதியை முன்னும் பின்னும் வாசித்து அந்த பகுதி என்ன சொல்லுதுன்னு புரியணும் முதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஓரளவுக்காவது அந்த பகுதி என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். முழுவதும் 100% ஆராய்ச்சி பண்ணிலாம் புரிய முடியாது. பைபிள் அவ்வளோ ஆழம் இருக்குது. ஓரளவுக்காவது என்ன செய்யணும்? அந்த வசனத்தை பகுதியை படித்து, இதனால தான் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரா, ஒரு முந்தின 2 அதிகாரம் இல்லைன்னா முந்தின வசன பகுதிகளை படித்து அதை புரியணும். ஹல்லேலூயா. 3வது அந்த வசனம் வேற இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த வசனம் மாதிரி வேற ஏதாவது ஜோடு வசனங்கள் இருக்குதா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கணும். இது நீங்கள் வாலிப பிள்ளைகள் இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு
பைபிள் இருக்குது, கிராஸ் ரெஃபரன்ஸ். அது மொபைல் ஆப்லேயே கிடைக்கும், கிராஸ் ரெஃபரன்ஸ். இல்லைனா ட்ரெஷரி ஸ்கிரிப்சர் நாலேஜ் அப்படிலாம் ஆப் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஜோடு வசனத்தை அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நீங்களே என்ன செய்யலாம், புரட்டி போய் என்றைக்கும் அந்த வசனம் கேட்டுமே அப்படின்னு புரட்டி பார்த்து கூட என்ன செஞ்சுக்கலாம், படிக்கலாம். ஸோ முதல்ல என்ன செய்யணும், ஒரு வசன பகுதியை பெறணும். ரெண்டாவது அந்த பகுதியை முதல்ல நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல அதை புரிந்து கொள்ளணும், அது என்னென்னு புரியணும். மற்ற ஜோடு வசனத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். நல்லா கவனிங்க, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படின்னு கவனிங்க, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தாழ்மையுள்ள இருதயத்தோடு அந்த வசனத்தை தேடி படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைய இன்னைக்கு ஒருத்தன் ஏசிட்டான். இந்த ஒரு வசனம் உண்டே, சங்கரிப்பார்னு வசனம் உண்டே, வசனம் எங்க, இப்படி தேடப்படாது. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. உனக்கு நியாய தீர்ப்புன்னு வசனம் உண்டு, அது எங்க, அப்படி தேடி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க கூடாது. மால்கள் இப்படிலாம் வசனத்தை வச்சு தேவையில்லாத விளையாடுவாங்க. தாழ்மையோடு பைபிளை நீங்கள் தேடணும். தாழ்மை இருதயத்துக்கு, என்கிட்ட பேசுங்க ஏசப்பா, என்னோட பேசுங்க ஏசப்பா என்ற ஒரு தாழ்மை இருதயத்தோடு வேதத்தை முன்னும் பின்னும் புரட்டி படிக்கணும். கடைசி என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வசன பகுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ரெவலேஷன், வெளிப்பாடு. அல்லேலூயா. ஸோ முதல்ல ஒரு வசன பகுதியை நீங்கள் பெறணும், அது என்னன்னு ஓரளவுக்காவது புரிந்து கொள்ளணும். அதை முன்னும் பின்னும் அதுக்கான வசனம் வேறு எங்கே இருக்குது பைபிள்னு பிரட்டி பார்க்கணும். அது பிரட்டி பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி பண்ணும்போது தாழ்மையோடு என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா என்கிற ஏக்கத்தோடு அதை படிக்கணும். கடைசியாக ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வசனத்தை எடுத்து அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் படித்த எல்லாவற்றையும் ஒன்று கோர்த்து ஆண்டவர் ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தருவார். அந்த வெளிப்பாடு தான் பிசாசு வைக்கிற கண்ணிக்கு உங்களை தப்பி வைக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பைபிள் படிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை தருவார். அது உங்கள் பிசாசு உங்களுக்கு வைக்கிற எத்தனையோ வருஷமாக பிளான் பண்ணி வச்சாலும் சரி, ஒரே வினாடியில் அந்த கண்ணி திரிக்க பண்ணிடுவார். அதுதான் வசன வெளிப்பாட்டில் இருக்கிற அதிசயம். ஹல்லேலூயா. ஸோ இது 3 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு யூதாஸ் அப்படிங்கிற அந்த மனிதனை முன்வைத்து அவன் எப்படி கண்ணில் சிக்கினான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணில் சிக்கிக்கொள்வீங்க. உங்களுக்குள்ள இருந்த மாம்ச கிரியை வெளிப்பட்டால் நீங்கள் கண்ணில் சிக்கிக்கொள்வீங்க. 3வது, வேத வசனத்தை நீங்கள் படிக்காமல் இருந்தால் கண்ணில் சிக்கிக்கொள்வீங்க. வேத வசன வெளிப்பாடு உங்களுக்கு வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். லந்தாரா ஷகடா தூடா பாரா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் எல்லாரும் நோக்கி பார்த்து எல்லாரும் கேட்ட வார்த்தைகளை வச்சு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். கண்களை மூடி எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வசனம் கேட்டீங்க. Praise the Lord. Radala Shadara Gandara Bada. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit.